ஒரு 10 வசனம் 39 வரைக்கும் அப்படியே ஃபுல்லா அந்த இந்த சப்ஜெக்டை வாசிச்சுட்டு வாங்க. ஆதம் நபியுடைய விஷயத்துல வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அல்லாஹ் ஆதம் நபியை படைச்சிட்டு டைரக்டா சொல்ற வார்த்தை வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. சரி, இறைவனுடைய வழிகாட்டுதல் பாருங்க. முதல்ல உலகத்தில் ஒரு மனிதனை இறைவன் படைத்திருக்கிறான். அவர் எம்டி, இப்பதானே படைக்கப்பட்டிருக்கிறார், எதுவுமே இல்லை. மூளைக்கு, அவருடைய பிரெயினுக்கு இறைவன் ஒரு மனிதனுக்கு முதல்ல கொடுத்த விஷயம் என்ன தெரியுமா? வஅல்லம இல்ம். அல்லம என்றா இல்மை கொடுத்தோம் என்ற அர்த்தம். அல்லாஹ் கொடுத்தான். ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. அஸ்மா அப்படி என்றா அஸ்மாவுல் ஹுஸ்னான்னு சொல்றோமா இல்லையா? அல்லாஹ்வின் அழகிய பெயர்கள். அஸ்மா என்பது பெயர்கள். அஸ்மாஅ குல்லஹா, எல்லா பெயர்களையும் நாம் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தோம், எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்தோம். இத நாம சும்மா ஓதிட்டு வாசிச்சுட்டு பெய்த்துட்டோம். உளவியல்ல ஆய்வு பண்ணி பார்த்தா சொல்றாங்க, ஒரு புள்ளையோட பிரெயினை டெவலப் பண்ணணுமா, சின்ன வயசுல இருந்து பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய முதலாவது பாடம் அல்லாஹ் சொல்றானே அஸ்மாஅ குல்லஹா. ஒவ்வொரு பொருளின் பெயரையும் சொல்லி கொடுத்தோம் என்று. தமிழ்ல பெயர் சொற்கள் என்று சொல்லுவோம், ஆங்கிலத்தில் நவுன்ஸ் என்று சொல்லுவோம். சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன வயசுக்குள்ள உதாரணமாக அவங்களுக்கு 4 அல்லது 4.5 வயது வரைக்குள்ளால எந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு 5000 பெயர் சொற்களுக்கு மேல சொல்லி கொடுக்கிறாங்களோ, more than 5000 nouns, இந்த 5000 பெயர் சொற்களுக்கு மேல ஒரு பிள்ளைக்கு 4.5 வயசுக்கு முன்னாடி தெரிஞ்சிட்டு சொன்னால் அந்த பிள்ளையுடைய மூளை அறிவு விருத்தி பெரிய அளவுல வரும். இன்றைக்கு விஞ்ஞானம் நிரூபிக்குது. அல்லாஹ் எப்படி வழிகாட்டிட்டான் பாருங்க. ஆதம் நபிய மனுஷனா படைச்சான், அவ்வளவுதான் வித்தியாசம். இன்னைக்கு எங்கட புள்ள சின்னதா குழந்தையா பிறக்குது. ஆனால் பிரெயின் ரெண்டுக்கும், ஒரு குழந்தை புள்ளைக்கும் ஆதம் நபியை படைச்ச முதல் அந்த நிமிடமும் எம்டி தானே, ஜீரோ, பிளாங்க், ஒண்ணுமே இல்ல பிரெயின்ல. அல்லாஹ் கொடுத்த முதல் விஷயம் எல்லாமே நாங்க சின்ன பிள்ளைக்கு அல்லாஹ்னு சொல்லி கொடுக்கணும். நவுன்ஸ். ரசூலுல்லாஹ், உம்மா, வாப்பா, ஒவ்வொரு பொருளையும் சின்ன பிள்ளைகள் அவங்களாவே கேட்பாங்களே. சின்ன பிள்ளைகள் இப்ப என்னுடைய பிள்ளைகளோட நான் ஒரு பயணம் போனா ரோடு முழுக்க காண்றதெல்லாம் கேட்பாங்க. எது எது இது என்ன, அது என்ன, அதே அப்படி, இதே இப்படின்னு கேட்பாங்க. அவங்க கேட்கறதுக்கும் நாங்க பதில் சொல்லணும். அவங்க கேட்காததையும் இது இதுதான், இது இப்படித்தான், இதுதான் இது நாமளா சொல்லி கொடுத்து ஒவ்வொன்றா இன்ஷா அல்லாஹ் 7 10 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் உங்களோட வீட்டில் சார்ட்ஸா போடுங்க. மொழியில புள்ள விருத்தி அடையணுமா, நீங்க எந்த லாங்குவேஜ்ல சார்ட்டை போடுறீங்களோ, அரபுல புள்ள நல்லா வரணுமா, அரபு மொழியில ஃப்ரூட்ஸ் வேணுமா, கலர்ஸ் வேணுமா, அனிமல்ஸ் வேணுமா, இங்கிலீஷ்ல புள்ள டேலண்டா வரணுமா, முதலாவது நவுன்ஸ் எல்லாத்தையும் படிக்க வைங்க. அவங்க அந்த பிக்சர்ஸை பார்த்து அதோட பெயர்களை விளங்கி அந்த பெயர் சொற்களை படிச்சு கொண்டாங்கண்டா, இதுதான் வானம், இதுதான் பூமி, இதுக்கு வீடு, இது மரம், இது காகம், இதுன்னு 5000க்கு மேல 4.5 வயசு சொல்றாங்க உளவியல் நிபுணர்கள். சரி, அப்ப நான் 9 வயசாக போக்கல கிட்டத்தட்ட 10,000 சொற்கள் தெரிஞ்சிக்கணுமா இல்லையா? அப்படி தெரிந்திருந்தால் அந்த ஒவ்வொரு வேர்டும் போக போக மொழி திறன் விருத்தி ஏற்படும். உண்டு அவங்களோட அறிவுல திங்கிங், அந்த அவங்க சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வளருது. அப்ப எந்த பெற்றோராவது கிரேட் 1க்கு பிள்ளைய சேர்க்க போக்கல புதிய உடுப்பு வேணும்னு நினைக்கிற பெற்றோர்கள், ஃபுல் புக் லிஸ்டையும் புதுசா வாங்கி புதிய கவர் போட்டு புதிய ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்கிற நினைக்கிற பெற்றோர்கள், என் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பும் போது பிரெயினை டெவலப் பண்ணி அனுப்பணும் என்று நினைக்கிறாங்க. மிச்சம் குர்ஆன் மதரசாவா இருந்தாலும் அப்படித்தான், ஏனைய எந்த படிப்பா இருந்தாலும் அப்படித்தான். மூளைய விருத்தி அடைய செஞ்சோம் என்றா தான், பிரெயினை டெவலப் பண்ண வச்சோம் என்றா தான் புள்ள எங்க போனாலும் படிக்கும். அடுத்தது படிக்கிறதுக்கான சூழல் முக்கியம். எப்படிப்பட்ட இடத்துல உட்கார்ந்து புள்ள படிக்குது, எந்த மாதிரியான ஒரு என்வாயரன்மெண்ட் இருக்குது, அப்பதான் அவங்க படிக்கிற அந்த விகிதம் அதிகம். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், வீட்டில இருந்த பிள்ளைகள் நல்ல திறமையானவர்களாக, பாடசாலைக்கு போனாலும் அவங்களுக்கு நல்ல விளங்கணுமா,
நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுமா, சொல்றதெல்லாம் ஞாபகத்துல பதியணுமா, பிரெயினை என்னென்ன செய்தால் மூளையை விருத்தி செய்யலாம் என்பதை முதலாவது சிந்திங்க. நான் சொன்ன இந்த நவுன்ஸ், பெயர் சொற்கள் முதல் முக்கியமான விஷயம். சரியா? நீங்க இன்றைக்கில இருந்து சிந்திச்சு சாட்சா எல்லாமே ஒரே அடியா தேவையில்ல. ஒரு 50 சொற்களை முதலாவது ஒரு கிழமைக்குள்ள பாடமாக்க வைப்போம். ஒரு நாளைக்கு ஒரு 10 பாடமாக்கி எல்லாம் கொடுக்க தேவையில்ல. சின்ன பிள்ளைகளுக்கு போட்டோவை காட்டி இது தாண்டி 2 தடவை சொல்லிட்டீங்கடா போதும். பிக்சர்ஸை வீட்டில் ஒட்டி வச்சிங்கண்டா, அல்லது அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சோ, அதுக்கான நிறைய இருக்குது. இன்னைக்கு போனால் வாங்கலாம், எல்லாமே ரெடிமேடாக இருக்குது. சார்ட்ஸ் வாங்கலாம். அதெல்லாம் வாங்கி பிரெயினை ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணணும். இது 1வது. பிரெயினை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. அடுத்தது, அதில் ஆக முக்கியமானது பிள்ளைகளுடைய உணவு பழக்க வழக்கம். பிள்ளைகள்கிட்ட மட்டும் இல்லை, எல்லாட்டையும் தான். நாங்கள் இப்போ பிள்ளைகள் சம்பந்தமாக பேசுறதால திரும்பவும் சொல்றேன், பிள்ளைக்காக நாங்கள் இவ்வளோ செலவழித்தோம், புதிய ஸ்கூல் பேக் வாங்கி கொடுத்தோம், இத்தனாயிரம் ஃபீஸ் கட்டினோம் பாடசாலைக்கு, இப்படின்ட்டு பிள்ளைக்காக இவ்வளோ செய்தோம் என்று நினைக்கக்கூடிய பல பெற்றோர்கள், புள்ளையோட அறிவு வளரணுமா இருந்தால் நீங்கள் கொடுக்குற உணவுல தான் அதனுடைய பெரும் பகுதியான பங்களிப்பு இருக்குது. ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்பக்கூடிய உணவுகளை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லது சின்ன வயசுல பிள்ளைகள் சாப்பிட்ற உணவுகள், நர்சரியில் பெரும்பாலும் இப்போ ஆரம்பத்தில் அப்படி இருக்கல, இப்போ காலத்தில் பாலர் பாடசாலைகள் ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. பல பாலர் பாடசாலைகளில் திங்கக்கிழமை இது கொண்டு வாங்க, கடலை, செவ்வாய்க்கிழமைக்கு பயறு, புதன்கிழமைக்கு பத்தலை, இப்படி போட்டு போட்டு கொடுக்குறாங்க. அப்படி மட்டும் போட்டு கொடுக்காத ஒரு நர்சரி இருக்குதுன்னு வைங்களேன். திங்கக்கிழமைக்கு என்ன? சிக்கன் பன். செவ்வாய்க்கிழமைக்கு என்ன? எக் பன். புதன்கிழமைக்கு என்ன? ஃபிஷ் பன். இப்படி 5 நாளுமே 5 பன் தான். சரியா? சரி, பேர்ல தான் ஃபிஷ் பன். ஃபிஷ் பண்ணுக்குள்ள எங்க ஃபிஷ் இருக்குதுன்னு பார்த்தா ஃபிஷ்ஷே இல்லை. எக் பண்ணுக்குள்ள 8 வெட்டி ஒரே ஒரு துண்டு எக். பன்னில் எதுவும் இல்லை. நல்லா புரியுங்க. சாப்பாடு கொடுக்கணும், சத்துள்ளதா, மூளை வளரணுமா இருந்தா. புள்ளோட உடம்ப வளர்க்க விரும்புறீங்களா, மூளையை வளர்க்க விரும்புறீங்களா? கொடுத்துட்டு நாங்களே ஏசுறது. எரும மாடுமாய், நிறைய வாப்ப மாட்ட பேச்சு அப்படித்தானே. திண்டு திண்டு எரும மாடுமாய் வளர்ந்து தான் இது, மூளை வளர்ந்து இல்லை. நீங்க தானே வளர்த்தீங்க பண்ண கொடுத்து கொடுத்து. சரி, தப்பு. இன்றைக்கு நல்லா இதுக்கு போற நீங்க ஒரு டாக்டர் கிட்ட சரி பேய்த்து, ஒரு நியூட்ரிஷன் பேய்த்து பிள்ளைய அறிவாளியா திறமையாளியா வளர்க்கணுமெண்டா 10,000 ரூபாய்க்கு ஃபீஸ் கட்டி கிளாஸ் அனுப்பினா பிரெயின் டெவலப் ஆகாது. பாடம் படிக்கிறது வேற, மூளையை வளர்க்கிறது வேற. மூளை வளரணும் என்றால் சத்துள்ள உணவுகள் மூளைக்கு போய் சேரணும். அப்படி சேரணுமா? அப்ப எந்த சத்துள்ள உணவுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க நிப்பாட்ட வேண்டியதே முழுக்க முழுக்க கார்போஹைட்ரேட், மாச்சத்துன்னு சொல்லுவோமா இல்லையா? இந்த மாச்சத்து அதிகமா உடம்புக்கு போனா டேஞ்சர். எவ்வளோக்கு எவ்வளோ அதை குறைச்சிட்டு, முழுமையா நிப்பாட்டவும் கூடாது, அது ஒரு லிமிட்டா தான் இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ அதை குறைச்சிட்டு புரோட்டீன் அதிகமா, கால்சியம் அதிகமா, விட்டமின்ஸ் அதிகமா கொடுக்க முடியுமோ, புள்ளோட பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா சின்னத்திலிருந்தே டெவலப் ஆகிரும். எல்லாரும் படிச்ச பாடம் தான். 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டுல இருந்தே பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்க தொடங்குவாங்க. புரோட்டீன், புரதச்சத்து. என்னென்ன புரதச்சத்து? எங்களோட பிள்ளைகள்ட அல்லது எங்கட இன்று இப்போ எல்லாரும் லஞ்ச் சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்களே, பகல் என்ன சாப்பிட்டோம்? நோ டவுட் சோறு. சோறோட மரக்கறி, சோறோட ஏதாவது ஒரு கறி, அப்படித்தானே? அதுதான் பிள்ளை. மரக்கறியோட கறியோட சோறு சாப்பிடணுமே தவிர சோறோட அதை சாப்பிடக்கூடாது. வித்தியாசம் விளங்குதா? ஒரு டாக்டர்கிட்ட போய் இது கேட்டு பாருங்க. நாங்க இலங்கை பொதுவா ஏசியன்ஸ், ஆசியா கண்டத்தில் அதுவும் மோஸ்ட்லி சவுத் ஏசியன்ஸ், தெற்காசிய நாடுகளை சேர்ந்தவங்க அரிசி தான் எங்கட அடிப்படை சாப்பாடு, சோறு. அப்ப சோறு ஒரு அளவு, ஒரு போர்ஷன் இருக்குதா, சுத்தி வர அதே அளவுக்கு நினைக்கணும் மரக்கறி இருக்கணும். ஆனா இன்றைக்கு எங்கட புள்ள சாப்பிட்ட, பகல் சாப்பிட்ட அந்த சாப்பாடு பிளேட்ல 80% சோறு இருந்துச்சுண்டா 10% தான் மரக்கறி, ஒரே ஒரு துண்டு இறைச்சோ மீனோ, சில நேரம் குர்பான் இறைச்சல் மிஞ்சினா ஒரு 4-5
துண்டு இந்த கொஞ்சம் காலத்துக்கு. அதுக்கப்புறம் ஒரு துண்டு மீன், ஒரு முட்டை. பகல் சாப்பாடு அப்படித்தானே, ஒரே அரைச்சி துண்டு, ஒரு சிக்கன். பிள்ளை சோறு குறையணும், வெஜிடபிள்ஸ் தான் கூடணும். சில பிள்ளைகள் மரக்கறியா நான் சாப்பிட்றதே இல்லையே, வெறும் சோறும் ஆணமும் ஒரு துண்டு கோழியோ இறைச்சோ மீனோ. டோட்டலி ராங். இப்ப நீங்க கேட்கலாம், கறிக்கிற விலைக்கு நான் எப்படி அப்பா அப்படி கொடுக்கறது? உண்மைதான், நியாயம்தான். அறிவு வளரணும் என்றா செலவழிக்கத்தானே வேணும். படிக்கணும் என்பதுக்கு 10,000 கிளாஸுக்கு செலவழிக்கிற நாங்க புள்ள நல்லா முன்னேறணும் என்றதுக்காக வேண்டி 20,000 25,000 கொடுத்து பெரிய பெரிய செமினார்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் அது இது அந்த கிளாஸ், அபக்கஸ் கிளாஸ், ஐடி கிளாஸ், இங்கிலீஷ் கிளாஸ் அது இதுன்னு அனுப்புறோம். ஆனா எந்த கிளாஸ் அனுப்பினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. மூளை ஒழுங்கா வேலை செய்யாட்டி, பிரெயின் ஒழுங்கா டெவலப் இல்லாட்டி. அதனால நாங்க புரியணும், நம்முடைய உணவு பழக்க வழக்கத்திலே பெற்றோர் தாய்மார்கள் தான் இதை மாற்றணும். சின்னத்திலிருந்து பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுக்கணும். கடலை, தானிய வர்க்கங்கள் மிக மிக முக்கியம். ஸ்பெஷலி பிள்ளையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு, மெமரி டெவலப்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு நாங்கள் நட்ஸ் ஐட்டம். எத்தனை வீட்டில் அது சவுதிலேருந்து யாராவது வாரண்டா சம்சம் தண்ணி எப்படியுமே கொண்டு வருவாங்க. அடுத்தது நாங்கள் என்ன சொல்கிறோம், இங்கே அபாயம் எல்லாம் 18,000 அப்பா, அங்கால ஒரு 4 அபாயம் அனுப்புங்க. சரி, கொஞ்சம் சவுதியிலேருந்து அதை எடுத்துட்டு வாங்க, இதை எடுத்துட்டு வாங்க, சாக்லேட் எடுத்துட்டு வாங்க, அந்த கிரீமை கொண்டாங்க, இந்த கிரீமை கொண்டாங்க. நான் சொல்றேன், இதுக்கு பிறகு சம்சம் தண்ணிக்கு அடுத்தபடியா ஒரிஜினல் பேரித்தம் பழம் கேளுங்க, அஜ்வா, அதே மாதிரி நல்ல உண்மை நல்ல டேட்ஸ். அதுக்கு அடுத்ததா பாதாம், பிஸ்தா, கஜு. இது மூணுமே. அதே மாதிரி வால்நட், சரியா, வாட்கோதுமை, வால்நட் தெரியும் தானே. இது பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு அவ்வளவு பங்களிப்பு செய்யும். டெய்லி இதை சாப்பிட்டு வர புள்ள, பாதாம், பிஸ்தா, கஜு இதெல்லாம் சாப்பிடக்கூடிய பிள்ளைகள் அவங்களோட திறமை வித்தியாசமா இருக்கும், சிந்திக்கிற தன்மை வித்தியாசமா இருக்கும். நாம அதெல்லாம் இல்லை, வெறுமனே எங்கட பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து யாராவது வந்தா தண்ணி சாக்லேட்ஸ் தான். சாக்லேட்ல ஒரிஜினல் டார்க் சாக்லேட் இருக்குது, அது மூளையை வளர்க்கறதுக்கு உதவும். நாங்க சாப்பிட்ற நார்மல் சாக்லேட் எல்லாம் சீனி வியாதி தான் வரும், கடைசியில் பல்லெல்லாம் பூச்சி பல்லாகி உடஞ்சி போலும். இவ்வளோதான் நடக்கும். அதனால கவனிங்க, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் விட்டமின், கால்சியத்துக்கு நல்ல வெஜிடபிள்ஸ். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, இப்போ சின்னத்தில் படித்த ஞாபகம் இருந்தா, உணவு பற்றி படிக்கிற நேரம் சில உணவுகள் இருக்குது எல்லாமே அடங்கி இருக்கும். நிறை உணவு என்று சொல்லுவாங்க. நிறை உணவுல ஆக முக்கியமானது உண்டு. என்னது? ஒன்று பால், அடுத்தது முட்டை. பால் என்று சொன்னா எங்கரோ ரத்தியோ இப்ப இருக்கிற மாவு அது அல்ல. உண்மையான சத்துள்ள நிறை உணவுன்னு சொல்ற பால் அது அல்ல. ஃப்ரெஷ் மில்க், சுத்தமான பசும் பால் தேடி கொடுங்க பிள்ளைகளுக்கு. ஆட்டுப்பால், ஃப்ரெஷ்ஷா கறந்து எடுத்த ஆட்டுப்பால். நாங்க சின்னத்துல உண்மை எனக்கு நல்ல ஞாபகம், நான் நர்சரி எல்லாம் போனது கண்டியில பலகொல்ல. காலையில எழும்பினாலே ஒரு வயசான ஒரு பாட்டி அவங்க இது பசும்பால் கொண்டு வருவாங்க. காலையில எங்களோட வீட்டுல நாங்க எழும்புற சத்தமே அவங்க கதவை தட்டி பாலை கொடுக்குற சுபவுக்கு. அப்பதான் நாங்க எழும்புவோம். அது டெய்லி அந்த பசும்பால், ஃப்ரெஷ் மில்க் குடிச்சிட்டு தான் நாங்கள் நர்சரிக்கு போவோம், ஸ்கூலுக்கு போவோம். இன்றைக்கு பிள்ளைகள் சில நேரம் ஒன்றுமே குடிக்காம போறாங்க, அல்லது குடிச்சாலும் என்னது ஃப்ரெஷ்ஷா இல்லை, வேற வேற இந்த கார்பனேட் ஐட்டம்ஸ் இருக்குதா இல்லையா, பெப்சியும் கொக்கா கோலாவும் அந்த இந்த இது அப்படின்ட்டு உடம்புக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய உணவுகள் தான் அதிகம். ஸோ நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, இன்ஷா அல்லாஹ், வெறுமனே படிக்கணும், புள்ள நல்லா வளரணும், அறிவு விருத்தி அடையணும் என்றால் ஸ்கூலுக்கும் கிளாஸுக்கும் மதரசாக்கும் மட்டும் அனுப்பினதுக்காக பிள்ளைய வளர்த்து நல்ல பிள்ளையா அறிவாளியா உருவாக்க இயலாது. மதரசாக்கு நீங்கள் அனுப்பி வைக்கிறீங்க, ஒரு 40 புள்ள ஒரு கிளாஸில் இருக்கும், 1-2 உஸ்தாதுமார்கள் மாலிமாக்கள் இருப்பாங்க. அந்த 40 பிள்ளையும் 2 அவருக்குள்ள படிச்சு கொடுத்ததோட மொத்த பிள்ளையும் மாற போதா? இல்லை. எந்த பிள்ளைக்கு வீட்டில் என்வாயரன்மெண்ட் பெஸ்டா இருக்குதோ, சத்துள்ள உணவுகள் சரியா போகுதோ,
அதுக்கு பிறகு இங்க வர்ற புள்ள கவனிக்கும் 25 புள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல போர்ட்ல எழுதி விளக்கப்படுத்துற நேரம் 20 புள்ள கவனிக்கும், மற்ற 5 புள்ள விளையாடிட்டு தான் இருக்கும். அந்த புள்ளைகளுக்கு ஒன்று வீட்டுல ஒழுங்கான சூழல் இல்லை, சரியான உணவு கொடுக்கப்படல, நல்லா சோறையே முழுக்க சாப்பிட்டுட்டு வந்த புள்ள மதரசால வந்தா ஓதுமா தூங்குமா பாருங்க. பெருநாள் அண்டு பகல் சாப்பிட்ட பிறகு எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, நல்லா ஒரு 2 ஹவருக்கு தூங்கி எழும்பணும். சரி, அப்படித்தானே பெருநாள் அண்டு. அதுக்கு பிறகு தான் அங்க இங்க போறேன்டா எல்லாருமே. ஏனெண்டா பெருநாளைக்கு ஸ்பெஷலா ஆக்குவோம், பிரியாணி எப்படியுமே நல்லா சாப்பிடுவோம். அதிகமா சாப்பிட்டா தூக்கம் தான் அடுத்தது. எங்க போனாலும் நல்லா கூடையா சாப்பிட்டோம்டா தூக்கம் தான் வரப்போகுது. நாம சாப்பிடுற காலை உணவெடுங்க. இன்றைக்கு மார்னிங் எத்தனை வீட்டில் உண்மையாவே தானிய வர்க்கங்கள் சாப்பிடப்பட்டுச்சு, கிழங்கு வகைகள் சாப்பிடப்பட்டுச்சு. எல்லா வீட்லையும் புட்டு, இடியாப்பம், பான், பனிஸ், இது எல்லாமே பேர் தான் வேற வேற. எங்க என்ன என்ன இன்க்ளூடிங் என்ன, ஆரம்பம் என்ன, மாவு தான். நீங்க அதுக்கு 10 பேர் வச்சாலும் நைட் ஆப்ப, தோசை, இட்லி, அது இதுன்னு எல்லா பேரையும் வைங்க, எல்லாமே மாவுல தானே. அதனோட சேர்ந்து உளுந்து சேருதா கொஞ்சம் சத்து கூடும், விளங்குதா? தனிய மாவை மட்டும் போட்டு நீங்க என்னத்தான் விதவிதமா பேர் வச்சு பிஸ்ஸா ரெண்டாலும் பர்கர் ரெண்டாலும் அதுக்கு ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்களா, எந்த பேரை வச்சாலுமே மாவு தான். பேர் வேண்டா டிஃபரெண்ட் ஆகிக்கலாம், டிசைன் வேற டிஃபரெண்ட் ஆகிக்கலாம், மாவு தான் உள்ள போகுது, விளங்குதா? அதனால அதுகளை எவ்வளவுக்கு ஏழுமோ அவ்வளவுக்கு குறைச்சிட்டு மேக்சிமம் ஒரு பெஸ்ட் மதர் புள்ளோட பிரெயின் டெவலப்மெண்ட்டை திங்க் பண்றீங்களா, உங்களோட சமையல் உங்களோட பொறுப்புல தான் இருக்குது. நீங்க தானே சமைச்சு கொடுக்க போறீங்க. ஒரு தாயா சமைச்சு கொடுக்கறது எவ்வளவு பொறுப்போ, ஒரு சிறந்த தாயாக, அறிவுள்ள தாயாக சத்துள்ள உணவுகளை கொடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அப்பதான் நீங்க பிள்ளைகிட்ட இருந்து நல்ல அவுட்புட் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்கு பிறகு சிந்திங்க, இன்ஷா அல்லாஹ் ஒரு ஆர்டர் ஒன்று போட்டு சிஸ்டமா எல்லா நாளும் கடலை, எல்லா நாளும் கவுப்பி, எல்லா நாளும் இதை கொடுக்க போனாலும் பிள்ளைகளுக்கு வெறுத்துரும், விருப்பப்பட மாட்டாங்க. கொஞ்சம் வித்தியாசமா அதுலயே பல வெரைட்டியா. நான் சொல்ல தேவையில்லை, இன்றைக்கு சும்மா சாதாரண ஒரு இடியாப்பம் சுடுறதுக்கே டக்குன்னு போய்த்து யூடியூப்ல அடிச்சு ரெசிபி பார்க்குறாங்க. இடியாப்பம் சுட இவ்வளோ காலம் நல்லா தான்ப்பா சுட்டாங்க, இப்போ என்னமோ புதுசா ஒரு டிசைன்ல சுடுறாங்களாமே, அதை கொஞ்சம் பார்ப்போமே அதுக்கும் பார்க்குறாங்க. ஒரு பிரியாணி போடுறதுக்கும் புதுசா ஏதாவது தேடுவோம்ட்டு யூடியூப்ல தான் ரெசிபி தேடுறாங்க. வேணான்னு சொல்லல, இந்த மாதிரி கொஞ்சம் கடலைய கவுப்பிய பிள்ளைகளுக்கும் விருப்பமான மாதிரி கொஞ்சம் ஏதாவது ஒரு ஸ்டைல்ல டிஃபரெண்டா செஞ்சு கொடுக்கறதுக்கு அதுக்கு தேடுங்க ரெசிபி. இதுக்கு பிறகு விளங்குதா? நல்ல சத்துள்ள உணவுகளை கொஞ்சம் முட்டையை போட்டு பான் மட்டும் தனியா கொடுத்தீங்களா, ஜாம் மட்டும் பூசினீங்களா போதாது. பான் கொஞ்சம் ஆயிக்கணும், அதுல எக் போர்ஷன் கூட ஆயிக்கணும். நான் சொல்றது பிள்ளையா? எக் பனிஷ் ஒன்று வாங்கி பாருங்க. எக் எங்க எத்தனை துண்டு இருக்குது, எவ்வளோ இருக்குது. அந்த பனிஷ் இவ்வளோ பெருசு, உள்ளுக்க பெரியோரு கொச்சிக்காய், பெரியோரு வெங்காயம், சரி தக்காளி, ஆனா முட்டை சின்ன ஒரு துண்டு தான். அப்ப பிள்ளை 4 முட்டை ஒரு பிள்ளைக்கு காலையில சாப்பிடலாம் என்றால் 40 ரூபாவா, 160 ரூபா தானே 4 முட்டை. நாங்கள் 250 ரூபாய்க்கு பனிஸ், சிக்கன் பனிஸ் வாங்கி கொடுக்குறோம். சிக்கனை பார்த்தா இல்லை, வெறுமனே சோஸும் மயோனிஸும் சின்ன சின்ன குட்டி குட்டி துண்டு சிக்கன் இருக்குது. பிரயோசனமே இல்லை. அதை விட லாபமா கொடுக்கல 4 முட்டை ஒரு புள்ள சாப்பிட்டுச்சுன்னு வைங்க, ஸ்காலர்ஷிப்ல கன்ஃபார்ம் பாஸ் ஆகும். படிக்கவும் வேணும். நான் சொல்றேன், அந்த பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு மூளை இயங்குறதுக்கு இந்த சாப்பாடு உதவும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பழம் சாப்பிட்டே இருக்கணும் புள்ள. மேங்கோ, நூறலியாக்கு போனா மட்டும் ஸ்ட்ராபெரி, சரி பெருநாளைக்கு வட்டலாப்பத்தில் மட்டும் ஒரு வாழைப்பழம், இப்படித்தான் பழகுறாங்க. டெய்லி ஏதாவது ஒரு நல்ல ஃப்ரூட் கட்டாயம் சாப்பிட்ற பழக்கத்தை உருவாக்கினோம் என்றால், இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் என்றால், இதை சரியாக பிரெயினுக்குரிய கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்காம ஒரு வாகனத்தை எடுத்து எவ்வளோ வேணாலும் நீங்க டிசைன் பண்ணலாம், ஸ்டிக்கர் ஒட்டி, சரி அது இதுன்னு பாய்ச்செல்லாம் போட்டு. வாகனம் இயங்குறது என்ஜின்ல தானே. என்ஜின் ஃபர்ஸ்ட்டுக்கு சரியா வேலை செய்யணும்டா, சரியா சர்வீஸ் பண்ணாட்டி அதுக்கு தேவையான 5000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா ஆயில் மாற்ற சொல்லுவாங்க.
ஆண்கள்ட்ட போய் கேளுங்க, கணவன்மார்கள்ட்ட பைக்காக இருக்கட்டும், ஆட்டோவாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், அந்த ஆயிலை சரியாக மாற்றி அதை சரியாக மெயின்டைன் பண்ணாட்டி நீங்கள் என்னத்த பெரிய லட்சக்கணக்கு செலவழித்தாலும் வாகனம் ஒழுங்காக ஓடாது, இடையில நிற்கும். என்னப்பா 50,000 செலவழிச்சு புதிய டயர் போட்டனே, டயருக்கு புதுசா வீல் போட்டனே, 15,000 செலவழிச்சு, ஏன் நின்றுச்சு கார்? ஏன் நின்றுச்சு? என்ஜின்ல பிரச்சனை. அது மாதிரி மூளையில ஒர்க் பண்ற அந்த அடிப்படை இது மூளை, பிரெயின். இந்த பிரெயின்ல இஷ்யூஸ் இருந்தா பிள்ளைகளை ஒழுங்கா படிக்க வைக்க இயலாது. தூங்குவாங்க, சோம்பேறித்தனமாகத்தான் இருப்பாங்க, படிக்கிற ஆர்வம் வராது அவங்களுக்கு. எல்லா பெற்றோரும் வைக்கிற கம்ப்ளைண்ட் என்ன? எவ்வளோ சொன்னாலும் அவருக்கு புக் எடுத்து படிக்க ஆசை வருவதே இல்லை, இன்ட்ரெஸ்டே இல்லை. இந்த உணவுகளை எல்லாம் சாப்பிட்டா எப்படி வரும்? அடுத்தது ஸ்பெஷலி இந்த கார்பனேட் ட்ரிங்க்ஸ். கொஞ்சம் காலத்துக்கு ஒருக்க வரும். ஏதாவது ஒரு இது உண்டு, பாய்காட் பண்ணுவோம், பலஸ்தீன் மக்களுக்காக சில இந்த இதெல்லாம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டு இதெல்லாத்தையும் நிப்பாட்டுவோம். கொஞ்சம் ஒரு 4 நாளைக்கு அங்கே பலஸ்தீனில் அடிக்கிற வீடியோ வந்ததோட பார்த்துட்டு கொஞ்சம் குடிக்காம இருக்கிறது. அதுக்கு பிறகு எல்லாம் மறந்தாச்சு. சாப்பாடு விடுண்டா, வீட்டுக்கு ஆக்கள் வராங்களா, போய்த்து அதைத்தான் திரும்ப வாங்கிட்டு வர்றது. ஃப்ரெஷ் ஜூஸுக்கு பழக்குங்க. சரி, பழங்களை ட்ரிங்க்ஸாக குடிக்கலாம், பிரச்சனை இல்லை. அது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா அதை விட பெட்டர், ஜூஸாக குடிக்கிறத விட. அதை அட்லீஸ்ட் இந்த மற்ற கார்பனேட் அந்த இந்த ட்ரிங்க்ஸை குடிக்கிறத விட ஃப்ரெஷ் ஜூஸை பழக்குங்க. பழங்களை கொண்டே ட்ரிங்க்ஸையும் பழக்குங்க. இன்ஷா அல்லாஹ் பெரிய ஒரு மாற்றம் இதுல இருந்து வரும். சின்னத்திலிருந்தே இதை செஞ்சு வளர்க்குற பிள்ளையில பெரிய ஒரு மாற்றம் வரும். இப்போ பழகிட்டாங்க, ஒரே அடியா நிப்பாட்ட இல்லாத, கொஞ்சம் கொஞ்சமா சரி இதை மாற்றுங்க, நிப்பாட்ட முயற்சி எடுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த முக்கியமான விஷயம், சாப்பாடு டைமுக்கு இருக்கணும், நேரத்துக்கு சாப்பாடு போகணும். இது உங்களோட கையில் தானே இருக்குது. காலை உணவா உண்மையா மார்னிங் சாப்பிட வேண்டிய நேரம் காலையில் 6 to 7, 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள. இதுதான் உண்மையான சரியான டைம். பாடசாலைகள்லையும் அந்த பழக்கம் இல்லை. ஸ்கூலில் போய்த்து இன்டர்வியூ எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா 9:30 10 மணிக்கு தான். 2 பாடம் 3 பாடம் படித்த பிறகு வெள்ளை கிளம்பி 6 மணிக்கு கிளம்பி ரெடியாகி 8 மணி வரை போய்த்து 1வது பாடத்தை கொஞ்சம் படிக்கும் புள்ள. 7:45 பெல் அடிச்சதுலேருந்து எப்படா இன்டர்வல்னு தான் பார்த்துட்டீங்க. அப்போ எப்படி அதுக்கு பிறகு படிக்கிற 2 பாடமும் விளங்கும்? அந்த 2 பாடத்தில் சில நேரம் இன்டர்வலுக்கு இருக்கிற பாடத்தில் சார் அங்கே படித்து கொடுத்துட்டு இங்கே பிள்ளைகள் கள்ளத்தனத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கும். இதுதான் நிறைய நடக்குது. சரியா? இப்போ என்ன என்றால் உண்மையாக அது பெரிய ஒரு மாற்றம் வர வேண்டிய விஷயம்தான். சரியா? குறைந்தபட்சம் ஸ்கூலுக்கு போக முன்னாடி நாம் கொடுக்கணும். ஏதாவது ஒரு ஃப்ரூட்டை சரி, ஒரு ஃப்ரூட் ஜூஸை சரி, மில்க் கொண்டு சரி, கட்டாயமாக அந்த ஆரம்ப நேரத்தில் அது பிரெயினுக்கு சரியாக பயனளிக்கும். உடம்புக்கு அந்த உணவு போய் சேர்ந்தால் காலையில். பகல் சாப்பாடு சாப்பிட வேண்டிய நேரம் 12 மணிலேருந்து 1 மணி. எத்தனை வீட்டில் கடைபிடிக்கப்படுது? சரி, ஸ்கூல் நாளில் தான் கஷ்டம். இன்றைக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் இல்லை. பகல் சாப்பிட்டு முடியப்போ, வெள்ளை சாப்பிட்டு முடியப்போக்குள்ள 10 மணி நிறைய வீட்டில். அதுக்கப்புறம் பகல் சாப்பிடக்குள்ள 2-2:30 மணி, நைட் சாப்பிட்றது 10 மணிக்கு. டோட்டல் ராங். வைத்திய நிபுணர்கள் சொல்றாங்க, பசி வந்தா தான் சாப்பிடணுமாம், சும்மா சாப்பிடவும் கூடாதாம். சாப்பாடு நல்லா டைஜஸ்ட் ஆகணுமா, ஜீரணிக்கணுமா, அந்த சாப்பாட்டினுடைய சத்துகள் உடம்பு முழுக்க போகணுமா, பசி வரணுமாம் சாப்பிட. காலையில் எழுப்பினா நாங்கள் சொல்கிறோம் 7 மணிக்கு பசியே வருதில்லை. நீங்கள் நைட் எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க? 10 மணி 10:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு தூங்கினா காலையில் எப்படி பசி வரும்? சரி, காலையில் பசி வரணுமா இருந்தால் நேரத்தோட இரவு சாப்பிட்டு இருக்கணும். காலையில் அதிகாலையில் நேரத்தோட எழும்பி இருக்கணும். தஹஜ்ஜத்துக்கு எழுப்பின ஒருத்தருக்கு 6 மணிக்கே பசி வந்துடும். 6 மணிக்கு எழுப்பினா 8 மணிக்கு 10 மணிக்கு தான் பசி வரும். அப்போ நீங்கள் சாப்பிட்றதும் முக்கியம், நேரமும் முக்கியம். எவ்வளோ சத்துள்ள உணவையும் ராவ் 12 மணிக்கு சாப்பிட்டதுக்கு பிரயோசனம் இல்லை. ஸோ அதனால தான் அடிக்கடி சொல்றது, முஸ்லீம் சமூகத்தில் இந்த திருமணங்கள் நடக்குதா இல்லையா? வலிமாண்டு கூப்பிட்டா காட்டில் 8 மணி. வலிமா செய்யறது யாரு? மாப்பிள்ளை தானே. 8 மணி மாப்பிள்ளை தான் என்றைக்கும் லேட்டுன்னு வைங்களே. மாப்பிள்ளையோட குடும்பமே ஆரம்பிக்குது 9 மணிக்கு தான் வர. நீங்கள் எந்த ஒரு வெட்டிங் ஹாலுக்கும் இப்போ
திஹார்லையும் அப்படித்தான். கொழும்புக்கு வந்தீங்கன்னா அதை விட மோசம். 9 மணிக்கு அப்பதான் ஸ்டார்ட்டு. நீங்க ஒரு 8:45 போனா நின்றீங்கன்னா நீங்க செக்யூரிட்டின்னு தான் நினைப்பாங்க. அதான் உண்மையான நிலைமை. 9 மணிக்கு தான் மாப்பிள்ளை விட வர தொடங்குது, பொண்ணு விட அதை விட லேட் ஆகும். அப்ப 9:30 மணிக்கு வந்து நாங்க எவ்வளவு நேரத்தோட போய் உட்கார்ந்தாலும் டேபிள் ஃபில் ஆகணும். ஒரு டேபிள் இல்ல, இருக்கிற எல்லா டேபிளும் ஃபில் ஆகணுமா, அப்பத்தானா சாப்பாடு வைப்பாங்க என்று. நான் ஊர் பேர் சொல்ல விரும்பல. ஒரு முஸ்லிம் ஊரு, முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு ஊர். கொஞ்சம் காலத்துக்கு முதல் நான் போய்த்து இருக்கிறேன். நைட் டின்னர் வலிமா 10:18 நாங்கள் மகரிப் தொழுந்துட்டு ரெடியாகி பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு பெய்த்து 8 மணிக்கு பெய்த்துட்டோம். ஹோலில் உட்காந்து பார்த்து 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 சாப்பாடு இப்போ எப்படி என்றா எல்லாம் இருக்கும். கிரீன் பீஸ் இருக்கும், அச்சார் இருக்கும், மாசி சம்பல் இருக்கும், கோழியும் இருக்கும். ஒரு துண்டு தானே கோழி, அதை எல்லாரும் எடுத்து அதை சாப்பிட்டு முடிச்சு. இருக்கிற கிரீன் பீஸையும் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு. அச்சார் மட்டும்தான் இருக்கும், அதை தனியாக சாப்பிட கஷ்டமே. ஏன்னா அதை சாப்பிடுவாங்க, அதையும் கடைசிக்கு 10:30 மணிக்கு சோறு வருது. இப்போ எதோட சாப்பிட்றது? வந்த பழிக்கு 2 கரண்டியை போட்டு சாப்பிட்டு எலும்பி கையை கழுவிட்டு போய்த்துருவாங்க. இதுதானே நடக்குது. இதால நிறைய பிரச்சனைகள். இந்த கல்யாணம் உண்டாலேயே நிறைய பிரச்சனைகள். அதே மாதிரி எங்களோட பொதுவான பழக்கமும் இப்படித்தான் இருக்குது. இவ்வளோ லேட்டாவி சாப்பிட்டுட்டு போனா எத்தனை மணிக்கு தூங்க போறாங்க? சாப்பிட்ட உடனே ஒரு நாளும் தூங்கக்கூடாது. ஆனா அதானே நாங்கள் எங்களோட லைஃப் ஸ்டைலே. பிள்ளைகளுக்கு இப்படி செஞ்சோம் என்றால் பிள்ளைகள் சோம்பேறிகளாக, அறிவுல கட்டாயமா வீழ்ச்சி. அப்ப நீங்க இதுக்கு பிறகு முயற்சி எடுங்க இன்ஷா அல்லாஹ். குறைந்த பட்சம் எங்களால் மொத்த கல்யாணம் விட்டுட விஷயத்த மாற்ற இல்லாது. வருஷத்துல 10 கல்யாணத்துக்கு போறோம். அதை தவிர மற்ற எங்கட வீட்டில் எங்கட கண்ட்ரோல்ல இருக்கிற நேரங்கள்ல சரி, நாங்க அதை முழுமையா எங்கட வீட்டுல நடைமுறைப்படுத்தணுமே. அல்லாஹ்வுடைய தூதர் வருவாங்களாம் சுபஹ் தொழுதுட்டு வீட்டுக்கு வந்து கேட்பாங்களாம், என்ன இருக்குது சாப்பிட? சாப்பாடு இருந்தால் கொடுப்பாங்க, சாப்பிடுவாங்க. இல்லையா உடனே நான் இன்னைக்கு நோன்பு. எத்தனை மணின்னு நீங்கள் சும்மா நான் சொல்ல தேவையில்லை, நீங்களே நினச்சிக்கோங்களேன். அல்லாஹுடைய தூதருடைய காலை சாப்பாடு இத்தனை மணியா இருந்திருக்கும் யோசிங்க. சுபஹ் தொழுந்துட்டு வீட்டுக்கு வராங்க, என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க. இருந்தா சாப்பிட்றாங்க, இல்லையா நோன்பு பிடிச்சிக்கிறேன். 10 மணிக்கு போறவா நியத்து வைக்க போறாங்க, நோன்பு உண்டு. சுபஹுக்கு பிறகு சூரியன் உதிச்சதுல இருந்து கொஞ்சம் நேரம் தான் நான் சொன்னேன், 6 to 7 o'clock. ட்ரை பண்ணி பாருங்க இன்ஷா அல்லாஹ். குறைஞ்சபட்சம் சனி ஞாயிற்றுக்கிழமையில சரி இதை முயற்சி எடுத்து பாருங்க. பாடசாலை நாட்கள்ல 7 வரைக்கும் 6:30 மணிக்கு காலையில ஏதாவது ஒன்றை சாப்பிட. நான் எங்களோட மகளுக்கு போகும்போதே அரைவாசியை சாப்பிட்டுட்டு மற்ற அரைவாசியை ஸ்கூலுக்கு இன்டர்வெல்ல பிள்ளைகள் சாப்பிட்ற டைம்க்கு ஏதாவது சாப்பிடணுமே, அதனால மற்ற ஹாஃபை ஸ்கூலில் சாப்பிடுங்க. அப்படிதான் சொல்லிப்பேன். ஸ்கூலில் கொடுக்குற இன்டர்வெல் 9:30 தானே, 10 o'clock பல பாடசாலைகளில். அப்போ பகல் அப்படி காலையில் 7 மணிக்கு சாப்பிட்டா கட்டாயம் 12 மணி 12:30 லுகர் தொழுந்து முடிய பசி வந்துடும் பகலைக்கு. அப்போ பகல் சாப்பிட்டா தான் நல்லா ஜீரணிக்கும். பகலைக்கு 1 மணி 1:30 மணி, குறைஞ்சது 2 மணிக்கு முன்னாடி. 2 மணி டூ லேட் உண்மையாவே. ஆனால் செய்ய வழி இல்லை. ஸ்கூல் விட்டு பிள்ளைகள் எல்லாம் வந்து சேரும்போது 2 மணி ஆகுது. சரி, வந்த உடனே சாப்பிட்டுட்டு அப்போ தான் குறைஞ்சபட்சம் 7 மணி 7:30 மணிக்கு டின்னர் சாப்பிடலாம். எந்த வீட்டில் உண்மையாக சொல்லுங்க பார்ப்போம். அல்லாவுக்கு பயந்து யாராவது கையோசிங்க பார்ப்போம். நேற்றைய தினம் 7 மணிக்கு, நேற்று நைட் வெள்ளிக்கிழமை நைட் 7 மணிக்கு எங்களோட வீட்டில் டின்னர் சாப்பிட்டோம்னு சொல்கிறோம். ஒருத்தர் இருக்கிறீங்களா இந்த இடத்துல? யாராவது 7 மணிக்கு? மாஷா அல்லாஹ், நம்பவே இயலாத சந்தோஷம்தான் உண்மையா. அப்படி இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், பெரிய விஷயம். அது அறிவுக்கும் தான் நம்முடைய இஸ்லாத்துக்கும் மிக மிக நெருக்கம். ஏன் 7 மணிக்கு சாப்பிட்டா தான் இஷாவை தொழுந்துட்டு தூங்கலாம். உயிரிலும் மேலான தலைவர் நாங்க சொல்றோம் தானே, நாங்க முஸ்லிம்கள், மார்க்கம், நாங்க குர்ஆன் சுன்னா மார்க்கத்தை பின்பற்றோம், ரசூலுல்லாஹ்வை அணுவா பின்பற்றோம் என்று. தொழுகையில ரசூலுல்லாஹ்வை அணுவா பின்பற்றணும். வாழ்க்கை வழிமுறையும் ரசூலுல்லாஹ் எத்தனை மணிக்கு தூங்கினாங்க, நாங்களும் அப்படித்தான் தூங்கணும். அதான் உண்மையா ஒரு தலைவரை பின்பற்றுபவர்கள் என்ன அப்படித்தான். ரசூலுல்லாஹ் தூங்கின டைம் என்ன? இஷாவுக்கு பின்னாடி தேவையில்லாத எதுவுமே பேசக்கூடாது. இஸ்லாம் கட்டளையா இல்லையா? ஹதீஸ்ல எப்படி வருதுண்டா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இரவு உணவு வைக்கப்பட்டிருக்குது, இஷா தொழுகைக்கு அசான் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட நேரத்தில்
நீங்க தொழுகைக்கு வராதீங்க, சாப்பிட்டுட்டு வாங்கன்னு தான் இஸ்லாம் சொல்லுது. அவசரப்பட்டு அசான் சொல்லிட்டே என்பதற்காக சாப்பாடை வச்சுட்டு வந்துடாதீங்க, சாப்பிட்டுட்டு வாங்க. அப்ப என்னது எந்த இதா இருந்தாலும் உண்டு, சாப்பாடு ரெடியா தொழுகைக்கு வாரதை விட சாப்பிட்டுட்டு வாங்க. அதுல இருந்து எங்களுக்கு என்ன புரியலாம் என்றால், இரவு உணவுக்குரிய நேரம் என்பது மக்ரிபுக்கு பிறகு இஷாக்கு இதுதான் சரியான லைஃப் ஸ்டைல். நான் சொல்ல போக்கலே நீங்க நினைக்கலாம் பேசுறதுக்கு இதெல்லாம் நல்லா தான் இருக்கும், இதெல்லாம் நடைமுறைப்படுத்த இயலுமா? கஷ்டம்தான், பொய் சொல்ல தேவையே இல்லை, கஷ்டம். ஏன்னா நாங்கள் பழகிட்டோம், லேட்டாகியே செஞ்சு பழகிட்டோம். முயற்சி எடுங்க இன்ஷா அல்லாஹ். மெதுவா 10 மணியை இன்றைக்கு 7 மணி ஆக்கலாது, இன்றைக்கு 9 மணி ஆக்குங்க, நாளைக்கு 8:30 ஆக்குங்க, இன்னொரு கிழமையில 8 மணிக்கு வாங்க. இப்படி மெதுவா இன்னொரு 2 மாசத்துக்குள்ள நான் 7 மணி சாப்பிடுவோம் என்ற முயற்சி எடுங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப பிள்ளைக்கு கற்பனை பண்ணி பாருங்க, இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல். 4 மணிக்கு பிள்ளை எழும்புது, படிக்குது, இந்த சாப்பாடோட அடுத்தது நல்லா சாப்பிடணும், நேரத்துக்கு சாப்பிடணும், பிரெயின் டெவலப் ஆகணுமா இருந்தால் ஒவ்வொரு வேலைக்கும் செய்யக்கூடிய நேரம் இருக்குதா இல்லையா? உணவு சாப்பிட்றதுக்குன்னு ஒரு நேரம், சரி, அது மாதிரி ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்குது, படிக்கிறதுக்குன்றும் ஒரு நேரம் இருக்குது, மனனம் செய்யறதுக்கும் பொருத்தமான நேரம் இருக்குது. நாங்க நினைச்சதுக்காக வேண்டி இப்ப ஒரு பிள்ளைய கூப்பிட்டு வந்து இப்ப உட்கார வச்சு இப்ப நீ படி என்றா 5:35 இப்ப படிக்க வைக்கிற நேரம் ஒரு 2 குர்ஆன் வசனத்தை புள்ள ஹிஃபுல் பண்ண போதுன்னு வைப்போமே, 2 ஆயத்தை பாடமாக்குறதுக்கு 10 நிமிஷம் போதுன்னு வைங்களே. இப்ப நீங்க இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அதிகாலையில சுபஹு அசானுக்கு முன்னாடி பிள்ளைய எழுப்பாட்டி இதே 2 வசனத்தை பாடமாக்க வைங்க, 5 நிமிஷத்துல பாடமாக்கும். ஒவ்வொரு வேலைக்கும் அது செய்யக்கூடிய டைம் ஒன்று இருக்குது, அந்த டைம்ல செஞ்சா அதனுடைய சிறப்பு வித்தியாசமா இருக்கும். பிரெயின் பெஸ்டா ஒர்க் பண்ற நேரம், அறிவு மிக 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 திறமையாக வேலை செய்கின்ற நேரம் எது? அதிகாலை நேரம், சூரிய உதயத்துக்கு முன்னாடி உள்ள நேரம். சூரியன் உதிச்சிட்டா உலகம் பிஸியாக ஆரம்பிக்கும், வெளிச்சம் வந்துடும், எல்லா சத்தங்கள் ஆரம்பிச்சிடும், வேலைகளுக்கு போக அவங்களோட உலகம் இயங்குது. மூளைக்கு நல்ல வேலை, நல்ல அவுட்புட், சிறப்பான ஒரு அவுட்புட் பிரெயின்ல இருந்து வரணும் என்றால் எங்களோட புள்ள எத்தனை மணிக்கு எழும்ப பழக்கணும்? தஹஜ்ஜத்துடைய நேரத்துக்கு. ரமலான் மாசம் முடிஞ்சு, ரமலான்ல எல்லாரும் சுபஹுக்கு எழும்பினோமே, இந்த சஹர் சாப்பாடு, சஹர் என்றா என்னான்னு இப்ப போய் இன்றைக்கு பிள்ளைகிட்ட கேளுங்க. சஹர் என்றா என்னான்னு பிள்ளைகிட்ட கேளுங்களே, பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க? பிள்ளைகளை விட்டு உங்கள்கிட்ட கேட்டாலே பெரும்பாலும் சஹர் என்றா என்ன, சஹர் கிளம்பி சாப்பிட்றது அதானே சஹர், நோம்புல வெள்ளைக்கு தின்னுவோமே அதானே சஹர், சாப்பாடு தானே, இதுதான் பெரும்பாலும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் சஹர் நேரத்தை பத்தி? ஈமான் உள்ளவர்கள், தக்வா உள்ளவர்கள், இறையச்சம் உள்ளவர்கள், வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரங்களில் அவர்கள் விழித்திருந்து இஸ்திக்ஃபார் செய்வார்கள். சஹர் என்பது சாப்பாடு அல்ல, நேரம், ஒரு டைம். இப்ப ஈவினிங்கா நாங்க இஷாக்கு போறோம், நைட் என்று சொல்லுவோமா, இரவு. அது மாதிரி சஹர் என்பதும் அந்த நேரத்தை குறிப்பது. சுபஹு அசானுக்கு முன்னாடி உள்ள நேரம் தான் அந்த சஹருடைய நேரம், தஹஜ்ஜத் டைம். இந்த நேரத்திலே படித்தால், ஹிஃபுல் பண்ற பிள்ளைகள் குர்ஆனை பாடமாக்கினால், சாதாரண நேரத்துல பாடமாக்குறத படிக்கிறத விட பன்மடங்கு வித்தியாசம். திரும்பவும் சொல்றேன், அந்தி நேரத்துல 4 மணி அசருக்கு பிறகு குர்ஆன் எடுத்து பாடமாக்க வைக்கும் போது 4 வரி பாடமாக்க 20 நிமிஷம் போகுதா? தஹஜ்ஜத் நேரத்துல அதிகாலை சுபஹுக்கு முன்னாடி எழுப்பாட்டி பாடமாக்க வைங்க, அதே 4 வசனத்தை ஃபர்ஸ்ட்டுக்கு 20 நிமிஷம் பாடமாக்கினவர் இப்ப 10 நிமிஷத்துல பாடமாக்கிடுவார்.
அந்த நேரமாக முக்கியம். நிக்கோலா டெஸ்லான்ற ஒரு விஞ்ஞானி இருந்தார். நான் அடிக்கடி சொல்ற விஷயம், மாணவர்களுக்கும் அதிகமா இந்த உதாரணம் நான் சொல்லுவேன். இவர் முஸ்லிம் அல்ல, ஒரு விஞ்ஞானி. நிக்கோலா டெஸ்லா அவருடைய ஒரு பிரபல்யமான புத்தகம் Why God Wakes You at 3 AM புத்தகத்தில் தலைப்பு, கடவுள் ஏன் உன்னை 3 மணிக்கு எழுப்புகிறார். இறை நம்பி, அதாவது அல்லாஹ்வை பத்தி நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் தான், கடவுள் நம்பிக்கை இருக்குது அவருக்கு. ஆனா அவர் எந்த அளவுக்கு என்ன, இதுக்கு பிறகு சரி சர்ச் பண்ணி பாருங்க, நிக்கோலா டெஸ்லான்னு நீங்க கூகுள் பண்ணினால் ஃபுல்லா வரும் அவருடைய டீட்டெயில். ஒரு அறிவியல் மேதை, ஒரு விஞ்ஞானி. எந்த அளவுக்கு என்றால் இவருடைய ஆய்வுகள் இல்லாமல் அறிவியல் முழுமை பெறாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மேதை, விஞ்ஞானி. அவர் சொல்றார், 3 மணியிலிருந்து 6 மணி வரையும் உள்ள நேரம், இந்த 3 மணித்தியாலம் உலகத்திலே கடவுளுடைய ரகசியங்கள், அருள்கள் இறக்கப்படுகிற நேரம். சரியா? எங்களுக்கு என்ன வழிகாட்டப்பட்டிருக்குது? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? இரவை 3ஆ பிரிச்சு அதனுடைய 3வது பகுதியில் நீங்க எழும்புங்க. அரிசில இருக்கிற ரப்புல் ஆலமீன் இரவின் 3வது பகுதியிலே கடைசி வானத்துக்கு வந்து தன் கைகளை விரித்து, என்னிடத்திலே கேட்பவர்கள் உண்டா, பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் உண்டா, நான் மன்னிக்கிறேன். இந்த நேரத்தில் நீங்க எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருகிறேன். புள்ள படிக்கணும் என்பதற்காக லட்சக்கணக்கில் செலவழிக்கிற பெற்றோர்கள், பல கிளாஸஸ், பல புக்ஸ், வேற வேற நிறைய ஏற்பாடுகளை செய்யக்கூடிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய எத்தனை பெற்றோர்கள், இந்த நேரத்தில் நீங்களும் எழும்பி பிள்ளையையும் எழுப்பாட்டி முதலாவதாக தஹஜ்ஜத் தொழுது இறைவனிடத்தில் பிரார்த்தனை செஞ்சுட்டு, மகன் நீங்க படிங்க, நான் உங்களுக்காக உணவை தயார் பண்றேன். கையேந்தி அல்லாஹ் சொல்றானே, நீங்க எதை கேட்டாலும் நான் தாரேன். அந்த சார் கிட்ட போய், பிரின்சிபல்கிட்ட போய், இந்த காலேஜ்ல போய் என் பிள்ளை எப்படியாவது மாத்தி தந்துருங்க. எனக்கிட்ட 15 வருட அனுபவம் இந்த கல்வித்துறையில, கல்வி பணியில எனக்கு இருக்குது. இந்த 15 வருஷத்துக்குள்ள எத்தனை சுபஹானல்லாஹ், எத்தனை ஆயிரம் உம்மாமார் வாப்பாமார் பிள்ளைய பத்தி பேச வந்து பேச இயலாம கண்ணீர் விட்டுட்டு இருப்பாங்க. பல பெற்றோர்கள், சார் எப்படியாவது நீங்க மாத்தி தந்துருங்க பிள்ளைய. எனக்கிட்ட 1000க்கு மேற்பட்ட பெற்றோர்கள். நான் கேட்கிறேன், இதே உங்களை படைத்த ரப்புல் ஆலமீனிடத்திலே 3 மணிக்கு எழும்பி, 3:30 மணிக்கு எழும்பி, 4 மணிக்கு எழும்பி, யா அல்லாஹ் என் பிள்ளைய அறிவாளியா மாத்தி தந்துறியா அல்லாஹ், சாலிஹான நல்ல திறமையுள்ள, இந்த உலகத்துக்கும் மறுமையிலையும் மிகச்சிறந்த ஒருத்தராக என் பிள்ளைய மாத்தி தந்துறியா அல்லான்னு நீங்க கேட்டால், ஸ்கூல்ல சார் மேல வைக்க நம்பிக்கை, மதரசா உஸ்தாத் மேல வைக்கிற நம்பிக்கை, பாடசாலை அதிபர் மேல வைக்கிற நம்பிக்கை, டியூஷன் கிளாஸ் அனுப்புற அந்த சார் மேல, டீச்சர் மேல வைக்கிற நம்பிக்கையை விட நீங்க வைக்க வேண்டிய நம்பிக்கை ரப், என்னையும் உங்களையும் படைத்த ரப்பிடத்திலே நீங்க நம்பிக்கையோட கேளுங்க. ஒரு நாள் அல்லாஹ் கைவிட போறதில்லை. இதை நாம செய்யாம ஸ்கூலுக்கு போறதுக்கு எழும்புங்கன்னு தான் பிள்ளைகளை எழுப்பாட்டுவோம். பல பேர் ஸ்கூலுக்கு போறதுக்கு எழுப்பாட்டுறதில்லை. எழும்பனும் முதலாவது இறைவனுக்கு நன்றி செலுத்த, தொழுவுறத்துக்கு எழும்புங்கன்னு தான் எழுப்பாட்டணும் பிள்ளைகளை. அதுக்கு பிறகு அவங்களுக்கு நிறைய காரியங்கள் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு தான் ஸ்கூலுக்கு ரெடி ஆகணும். ஆனால் பல பெற்றோர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். இந்த விஷயத்துல சனிக்கிழமைக்கு சுபகுக்கு லீவ் கொடுக்குறாங்க. பிள்ளை இல்லை, உம்மா வாப்பா சண்டே பாவம் தானே, 5-6 நாள் படிக்குது, கிளாஸ் போகுது, இன்றைக்கு ஒரு நாள் தூங்கட்டும், இன்றைக்கு சுபகு தேவையில்லைன்னு உம்மாவா முடிவெடுத்துக் கொள்றாங்க. பார்த்தா பாவமா இருக்குது, சுபகு மட்டும்தானே என்று. சுப்ஹானல்லாஹ், மாற்றம் வர வேண்டிய விஷயங்கள்ல நான் சொன்னதா ஒவ்வொரு பாயிண்டா நீங்க திங்க் பண்ணிட்டு வந்தால் கட்டாயமா நேரத்துல, சாப்பாடுல, அதே மாதிரி அதிகாலை நேரத்துக்கு எழும்பி படிக்க வைக்கிறதுல, எந்த பிள்ளையா இருந்தாலும், கிரேட் 1 படிக்கிற பிள்ளையா இருக்கட்டும், கிரேட் 2 படிக்கிற பிள்ளையா இருக்கட்டும், குர்ஆனை ஹிஃப்ல் பண்ற நேரம் அதிகாலையில எழும்பி மனனம் பண்ணினால் நிச்சயமா அந்திக்கு நைட்டுக்கு பாடமாக்கி 5 வருஷத்துல முழு குர்ஆனையும் ஹிஃப்ல் பண்ணி முடிக்க முடியும் என்றால், அதிகாலை நேரத்துல எழும்பி ஒரு 7 வயசு புள்ள 4 மணியிலிருந்து 5:30 மணி மட்டும் ஒவ்வொரு நாள் 1 ஹவர் குர்ஆனை மெமரைஸ் பண்ணினால் 2.5 வருஷத்துல ஹாஃபிலா இன்ஷா அல்லாஹ். அதுக்கான சிஸ்டங்கள் இருக்குது, அது வேற. அந்த நேரத்துல எழும்பி செய்யணும், என்ன செய்யணும் என்பது தனி பாடம். அதை இப்ப சொல்ல போனா
அடுத்த இந்த டாபிக்கு இல்லாம பேய்த்தரும். சரியா? அப்ப நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், அந்த நேரம் மிக 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 முக்கியம். முஸ்லிம் அல்லாதவர்களை, விளையாட்டு வீரர்களாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், பெரிய பெரிய விஞ்ஞானிகள், பெரிய நிறுவனங்களுடைய எந்த பெரிய ஆள்கிட்ட, பொதுவாக வாழ்க்கையில சாதித்தவர்கள், உலகத்திலே வரலாறு படைத்தவர்கள், பெரும்பாலும் அதிகமானவர்களிடத்திலே இருக்கிற மிக முக்கியமான ஒரு பழக்கம் என்ன? அதிகாலை நேரத்துக்கு எழும்புறது தான். நான் பிள்ளைகளுக்கு ஒரே சொல்லுவேன் அடிக்கடி, ஸ்டீவ் ஜாப்ஸ் ஐபோன் கம்பெனியுடைய ஓனர், அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ கேட்குற நேரம், நீங்க சின்னத்துல எந்த போன் உங்களோட வாப்பட கையில இருந்துச்சு சிந்திச்சு பாருங்க. எனக்கு நல்லா ஞாபகம், எங்களோட வாப்பட கையில இருந்த போன் நோக்கியா. சரி, உங்களோட வாப்பா மாட்ட கையில இருந்த போன் பேரை யோசிச்சு பாருங்க. சோனி இருந்திருக்கும், சோனி எரிக்சன், மோட்ரோலா, இப்படி ஒவ்வொரு போன்ஸ். அதுக்கு பிறகுதான் நோக்கியா தான் பெஸ்ட் போனா இருந்துச்சு. பிறகு சாம்சங் வந்தது. சாம்சனுக்கு பிறகு வந்தது தான் ஆப்பிள் போன், ஐபோன். ஆனா இன்றைக்கு ஒருத்தரை மதிக்கிறதா மதிக்கிறது இல்லையான்றது அவட்ட கையில இருக்கிற போனை பார்த்து முடிவு எடுக்கிற மாதிரி ஆகிட்டு. சாதாரண ஒருத்தர், ஆனா கையில மட்டும் ஆப்பிள் போன் இருந்துச்சுன்னா ஐபோன் பாவிக்கிற ஒருத்தர் கொஞ்சம் அப்படின்ற ஒரு சிந்தனை வர்ற அளவுக்கு அந்த ஆப்பிள் கம்பெனி உலகத்துல வளர்ந்துட்டு. இன்றைக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் உயிரோட இல்லை, அவர் மரணிச்சு எத்தனையோ வருஷமாகிட்டு. ஆனா அவர் அந்த கம்பெனி ஆரம்பிச்சு நோக்கியாவோட போட்டி போட்டு, சாம்சங்கோட போட்டி போட்டு, அந்த போன் கம்பெனி உலக மார்க்கெட்ல வேர்ல்ட் நம்பர் 1 வந்து நிக்கிற நேரம் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இவ்வளவு குறுகிய காலத்துக்குள்ள இந்த போன் உலகத்தையே ஆட்சி செய்யற அளவுக்கு நீங்க மாத்திட்டீங்களே, இந்த வெற்றிக்கு பின்னாடி உள்ள ரகசியம் என்னாண்டு அவர் சொல்லல. என் கம்பெனி இத்தனை கோடி கொடுத்து புதுப்பிச்சேன், இத்தனை லட்சம் ஒர்க்கர்ஸ் என் கம்பெனியில இருக்கிறாங்க, நான் இப்படி அதை ஒன்றுமே சொல்ல. அவர் சொன்ன ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? நான் 3:45 ஒவ்வொரு நாளும் எழும்புவேன். அடுத்தது மக்களுக்கு என்ன வித்தியாசமா கொடுக்கலாம் புதுசா. இப்ப ஐபோன் 18 வந்துக்குது போல புதுசா, நான் நினைக்கிறேன் ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ் இப்படி வரும், ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கும். 18ல இல்ல அதாவது இருக்கிறத தாண்டி 18 ப்ரோல புதுசா ஏதாவது வந்தாதான் 18 ப்ரோ வாங்குவாங்க. 18 ப்ரோல இல்லாத ஒன்று 18 ப்ரோ மேக்ஸுக்கு ஆட் பண்ணணும், அப்பதான் அதுக்கு மார்க்கெட் வரும். அப்ப ஐபோன் ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொன்றா சிந்திச்சு புதுசா இணைக்கிறார். அதுக்கு மார்க்கெட் வேல்யூ அவர் சொல்றார், நான் எழும்பி சிந்தித்த நேரம் இந்த நேரம். வேர்ல்ட் நம்பர் 1ல இன்றைக்கு வந்து ஆள் உசுரோட இல்ல, கம்பெனி ஓடுது வேர்ல்ட் நம்பர் 1ல. இதை மாதிரி எத்தனையோ. இதை எல்லாத்தையும் தாண்டி நம்முடைய உயிரிலும் மேலான தலைவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ஜுடைய மாதத்தை கடந்து வந்தோம். பெரும்பாலும் அரஃபா நோன்பு பிடிச்ச நேரம் நிறைய பயான்கள்ல நீங்க கேட்டிருப்பீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அரஃபா பேருரை, ரசூலுல்லாஹ் மக்களுக்கு கடைசியாக பேசினது, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை, அந்த தியாகங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரே ஒரு மனிதனோட மக்கால இருந்து 13 ஆண்டு காலம் தாவா செஞ்சுட்டு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே ஒரு தோழரோட மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்றாங்க. ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹ் ஹஜ் செய்யறதுக்காக வர்றாங்க. துல்ஹுலைஃபால வச்சு சஹாபாக்கள் சொல்றாங்க, தனியா ஒருத்தரோட வந்தவங்க ரசூலுல்லாஹ். துல்ஹுலைஃபால ரசூலுல்லாஹ் இஹ்ராம கட்டி ரசூலுல்லாஹ்வை பார்க்கறாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், அவர் அறிவிக்கிறார், நான் ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் மக்கள் வெள்ளம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வலது பக்கத்தில் மக்கள் வெள்ளம், ரசூலுல்லாஹ்வுடைய இடது பக்கம் மக்கள் வெள்ளம், அல்லாஹ்வுடைய தூதருடைய பின்பக்கம் மக்கள் வெள்ளம். கண்ணுக்கெற்ற தூரமெல்லாம் சஹாபாக்கள். வெறும் 10 வருஷத்துக்குள்ள லட்சக்கணக்கு தோழர்கள் இஸ்லாத்தை ஏற்று உலகம் முழுக்க இஸ்லாம் பரவியது. ரசூலுல்லாஹ் செய்த புரட்சி உலகத்துல யாராலையும் செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய வெற்றிக்கு பின்னாடி இருந்தது என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய வெற்றிக்கு பின்னாடி இருந்தது என்ன? அல்லாஹ்வுடைய தூதருடைய தஹஜ்ஜத். ஒவ்வொரு நாளும் ரமலானோ ரமலான் அல்லாத காலமோ ரசூலுல்லாஹ் எழும்பி ஒவ்வொரு நாளும் கியாமுல் லைல் தொழுவாங்க. இரவின் ஆரம்ப பகுதியில் தூங்கிடுவாங்க, இரவின் கடைசி பகுதியில் எழும்பி ரசூலுல்லாஹ் தொழுவாங்க. வாழ்க்கை ரசூலுல்லாஹ் பத்ர் யுத்தம் நேரம் கூட விடிஞ்சா பத்ர்,
தஹஜ்ஜத் நேரத்திலே ரசூலுல்லாஹ் பிரார்த்தனையில இருந்தாங்க, யா அல்லாஹ், நீ இன்றைக்கு எங்களுக்கு வெற்றியை தராவிட்டால், இங்க உள்ள இந்த கொஞ்சம் பேர் அழிந்து விட்டார்கள் என்றால், இந்த பூமியிலே உன் பேரை சொல்லுவதற்கு, இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் யா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் கையேந்தி துஆ கேட்டு அழுது 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 துஆ கேட்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு யா ரசூலுல்லாஹ், போதும் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் நிச்சயமா வெற்றியை தருவான் யா ரசூலுல்லாஹ், போதும் நிப்பாட்டுங்க. அப்படி அழுகுறாங்க ரசூலுல்லாஹ். நான் இன்றைக்கு கொண்டு சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவு புள்ள படிக்காத பிள்ளையா இருந்தாலும், மார்க்கத்தோட தொடர்பு இல்லையா, தொழுகுது இல்லையா ஒழுங்கா, பிள்ளைய ஏசுற எத்தனையோ பேர். ஏசனும் 10 வயசாகி தொழாவிட்டால் அடிக்கணும். அது எல்லாத்துக்கும் யா அல்லாஹ், என் பிள்ளைய தொழுகையாளியாக, சாலிஹான ஒரு பிள்ளையாக, மார்க்க அறிவுள்ள ஒரு பிள்ளையாக, நல்ல இபாதத்சாலியாக ஆக்கிடேண்டு கண்ணீர் வடிச்சு தஹஜ்ஜத்துல கெஞ்சுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கு பிறகுதான் மற்ற எல்லாமே. இந்த பழக்கத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்தால், சில வேளை இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு வரப்போகல நீங்க நினைச்சிட்டு வந்திருப்பீங்க, ப்ரோக்ராம் ஃபுல்லா முடிய பிள்ளைக்கு அப்படி செய்ய வைக்கணும், அதைத்தான் சொல்லி தர போறாங்க, பிள்ளைக்கு என்ன மாற்ற, இதுக்கு பிறகு பிள்ளைய அப்படி படிக்க வைக்கணும், இப்படி படிக்க வைக்கணும். அதுதான் எல்லா நிகழ்ச்சிகள்லையும் பொதுவாக பிள்ளையில உருவாக்குறேன்னா பிள்ளைக்கு அப்படி செய்ய வைங்க, பிள்ளைய இப்படி செய்ய சொல்லுங்க, பிள்ளைய அப்படிதான் இது பண்ணும். ஆனால் நாம ஒரு தாயாக, நான் அடிக்கடி சொல்ற விஷயம், நீங்க ஒரு கிளாஸுக்கு வாப்பா உம்மா 2 பேரும் சேர்ந்து எந்த ஸ்கூலுக்கு பிள்ளைய போட்டுறதுன்னு பார்ப்பீங்க. எதை வச்சு? நல்ல ஸ்கூல். அதுங்க தான் பிள்ளைய அனுப்ப பார்ப்போம். அப்பதான் பிள்ளை நல்ல பிள்ளையா வரும். ஒரு டியூஷன் கிளாஸுக்கு அனுப்ப போறீங்க. இங்க இன்னைக்கு பக்கத்து வீட்டுல ஒருத்தர் படிச்சு கொடுக்குறாங்க, டவுன்ல ஒருத்தர் படிச்சு கொடுக்குறாங்க, கொஞ்சம் தூரத்துல அங்கால இன்னொரு சார் படிச்சு கொடுக்குறாரு. தூரத்துல இருக்கிறவர்கிட்ட மாசம் 5000 ரூபாய் ஃபீஸ், பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட 500 ரூபாய் ஃபீஸ். ஆனா அவர் பெரிய டிகிரி ஹோல்டர், நல்லா அவர்கிட்ட படிக்கிற பிள்ளைகள் எல்லாமே பாஸ் ஆகுது. இங்க சும்மா ஒரு A லெவல் படிச்சு முடிச்ச ஒரு புள்ள படிச்சு கொடுக்குது. நீங்க யார்கிட்ட அனுப்ப போறீங்க? புள்ளையோட ரிசல்ட்டை பத்தி சிந்திக்கிற, புள்ள நல்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸா வரணும் என்று யோசிக்கிற பெற்றோர்கள் என்ன யோசிப்பாங்க? விலை கூடினாலும் பரவாயில்ல, தூரமா இருந்தாலும் பரவாயில்ல, அவர்கிட்ட அனுப்பினா தான் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வருது, அவர்கிட்ட படிக்கிற பிள்ளைகள் தான் பாஸ் ஆகுது, அங்கேயே அனுப்புவோம். ஒரு பெஸ்டான சேரால தான் பெஸ்டான பிள்ளைகளை, மாணவர்களை உருவாக்க முடியும். அப்படித்தானே? கல்வியில அஹ்லாக் ரீதியாக எல்லாம் மொத்தமா சேர்த்து ஒரு மிகச்சிறந்த பிள்ளையை, சிறந்த பிள்ளையை உருவாக்கணும் என்றால், சிறந்த ஸ்கூலுக்கு மட்டும் அனுப்பி போதாது, சிறந்த மதரசாக்கு மட்டும் அனுப்பி போதாது, அதுவும் இருக்கணும். பெற்றோர்கள் சிறந்த பெற்றோர்களாக இருக்கணும். பெஸ்ட் சேர்ட்ட போனா பெஸ்ட் ஸ்டூடெண்ட், பெஸ்ட் மதர்ட்ட இருந்தா பெஸ்ட் சைல்டு. சிறந்த பெற்றோரிடத்தில் வளர்ற பிள்ளை சிறந்த பிள்ளையாக வரும். புரியுதா? அப்ப நாம நமக்குள்ள இந்த மாற்றங்களை கொண்டு வந்து, பிள்ளையையும் நேரத்தோட நாங்க எழுப்பாட்டி அந்த டைம்ல தொலை வச்சு படிக்க சொல்லிட்டு நாம நம்முடைய வேலைகளை செஞ்சோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம். அதே போல அன்பு தாய்மார்களே, மிக முக்கியமான விஷயம் இன்றைக்கு பல குடும்பங்கள்ல இன்னும் நாங்கள் எவ்வளோதான் மார்க்கத்தை பற்றி நிறைய சொல்லி, படிப்பினுடைய முக்கியத்துவத்தை நிறைய சொல்லி, எவ்வளோ இது பண்ணி கொடுத்தாலும் பிரெயினோடத்தான் படிப்பு தொடர்பு. பிரெயினுக்கு எது உள்ள போகுதோ மிச்ச நாளைக்கு பிறகு திரும்ப அதுதான் வெளியே வரப்போகுது. படிக்கிற பாடங்கள் உள்ள போறது கஷ்டமாயிருக்குது பிள்ளைகளுக்கு. நேத்து படிச்ச பாடத்தை இன்றைக்கு கேள்வியா கேட்கும் போது மறந்து போகுது பிள்ளைக்கு. ஓலவல் படிக்கிற 16 வயசு பொடியனை கூப்பிட்டு, இன்றைக்கு சனிக்கிழமை, இந்த கிழமை திங்கள் ஸ்கூலுக்கு போய்த்து என்ன படிச்சிங்க, 1ஆம் தேதி என்ன நடந்துச்சு, 1ஆம் தேதி விடுங்க, நான் ஒரு ஸ்கூலுக்கு போய்த்திக்கிறேன், வெள்ளிக்கிழமை ஒரு ஊரில் குத்துபா, அதுக்கு ஸ்கூலில் நிகழ்ச்சி, சரியா? வெள்ளிக்கிழமை நான் அந்த பிள்ளைகிட்ட கேட்குறேன், மகன் நேற்று வியாழக்கிழமை சயின்ஸ் பாடம் நடந்திருக்குன்னு தானே, விஞ்ஞான பாடத்தில் நேற்று என்ன பாடம் நடந்துச்சு, தலைப்பை மட்டும் சொல்லுங்க, அது உள்ளுக்கு வைக்கிறத கூட வேணாம், தலைப்பை சரி சொல்லுங்கன்னு கேட்குறேன். அந்த மாணவன் கிட்ட இருக்கிறவன்ட்ட கேட்குறான், நேற்று சயின்ஸ் நடந்துச்சாடான்னு. பாடத்துல தலை போட்டு பாடம் நடந்துச்சான்றதே மறந்துட்டான். எந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்க. ஏன் இது நடக்குது? படிச்சது ஏன் மறக்குது? அதுக்கு பல காரணம் இருக்குது. அதுக்கு தீர்வு எல்லாம் பெருசு நிறைய இருக்குது. ஸ்டெப்பா
எல்லாத்துக்கும் விட முதல் காரணம் என்ன தெரியுமா? மூளைக்கு பிடிச்சது பிடிக்காததுன்னு இருக்குது. மூளையை பொறுத்த வரைக்கும் பிரெயினுக்கு எழுத்துகள் பிடிக்காது. என்ன பிடிக்காது? லெட்டர்ஸ், எழுத்துக்கள் மூளைக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் வாசிக்கும் போது தூக்கம் வரும். அதே வாசிச்ச அதே விஷயத்த ஒரு வீடியோவா ஒரு புக்கிக்குதுங்க 100 பக்கம், இந்த 100 பக்கம் புக்கை வாசிக்கிறதுக்கு தூக்கம் வந்துடும். அதே ஒரு ஹவருக்கு அந்த புக்ல இருக்கிறத ஃபுல்லா ஒருத்தர் பேசியிருந்தாருண்டா அதை கேட்டுட்டு இருக்கலாம். சும்மா கேட்டுட்டு இருந்தா கூட என்ன வரும்? தூக்கம் வரும். அவர் சொல்ற நேரம் அதுல ஒரு வீடியோ ஒன்று போச்சேண்டா இன்னும் இன்ட்ரெஸ்டா பார்க்கலாம். பிரெயினுக்கு எது பிடிக்கும் என்றால் மூளையுடைய செயற்திறன் எதுல அதிகம் இருக்குது என்றால் மூளைக்குன்ற ஒரு மொழி இருக்குது. பிரெயின்ஸ் லாங்குவேஜ் என்று சொல்லுவோம். மூளையுடைய மொழி அது என்ன என்றால் வீடியோக்கள். அதனால தான் இன்றைக்கு சும்மா சோசியல் மீடியாவை எடுத்து பார்த்து 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 இருப்பாங்க. வீடியோஸ் எதுக்கு பார்க்குறோம், ஏன் பார்க்குறோம் என்றே தெரியாது. ஒரு அவரா பார்ப்பான். அதுக்கு பிறகு ஒன்றும் இல்லை, ஒழுங்கா வச்சிருவோம். இவ்வளோ நேரம் என்னப்பா பார்த்தீங்க? இல்லை எதை பார்க்குறேன்னு தான் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தால் ஒன்றும் இல்லை அப்படின்னு வைக்கிறேன். ரீல்ஸ் வந்திக்குதா இல்லையா? ஒன்றும் இல்லை. இந்த ஷார்ட்ஸ் இதெல்லாம் இப்படி சும்மா தள்ளி 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 என்னத்து வருதுன்னு இவருக்கும் தெரியும். தேவைக்கு ஒரு பயான அடிச்சு பார்க்குறோம், ஒரு கல்வி நிகழ்ச்சியை பார்க்குறோம், ஒரு ரெசிபியை பார்க்குறோம். ஏதோ முக்கியமான நாம டைப் பண்ணி என்ன தேவைன்னு பார்க்குறது ஓகே. என்ன பார்க்கறதுன்றத முடிவெடுக்கிறதுக்கே ஒரு அவரா தேடுற என்ன சரி நல்லதுக்குதான் பார்க்கண்டி இதெல்லாம். ஆனாலும் ஏன் அது பிரெயினுக்கு பிடிக்குது என்றால் வீடியோவா இருக்கிறதால பிடிக்குது, அதுல சவுண்ட்ஸ் எஃபெக்ட்ஸ் வர்றதால பிடிக்குது. சரி, மூளையில இந்த வீடியோஸ் அதிகம் பதியப்படும் போது, இந்த மாதிரியான சோஷியல் மீடியாவில் வர வீடியோஸ், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில் பார்க்குற ஃபோட்டோஸ், வீடியோஸ் போய் அதிகம் பதியும் போது மூளைக்கு ஏற்கனவே எழுத்து பிடிக்காது, விருப்பம் இல்லை. இப்போ ஆல்ரெடி நிறைய வீடியோவும் நிறைய ஆடியோவும் போய் பதிஞ்சிருக்கிற நேரம் திரும்ப கொண்டு வந்து இந்த எழுத்துக்களை வாசிக்கும் போது, புத்தகங்களை எடுத்து படிக்கும் போது கட்டாயம் தூக்கம் வரும். சில பிள்ளைகளுக்கு தலைவலி வரும். சில உம்மமார் நம்புறதில்லை. இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எங்களையவே ஏமாத்துறான், இவருக்கு எல்லாம் செய்யலுமா, புக்கை திறந்தா மட்டும் இவருக்கு தலைவலி வருதாம் என்று பொய் சொல்ற பிள்ளைகளும் இருக்குது. உண்மையாகவே சில பிள்ளைகளுக்கு புக்கை திறந்து வாசிக்கும் போது தலைவலி எடுக்கும். காரணம் என்ன? பிரெயினுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த அதிகம் செய்ய முயலும் போது பிரெயின் தாங்கி கொள்ளையலாம அது வருத்தமா மாறிடும். அப்ப செய்ய வேண்டியது இந்த சோசியல் மீடியா குறையணும். சோசியல் மீடியாவுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இது இப்பதானே ஒரு 3 வருஷமா 4 வருஷமா தானே அதனுடைய தாக்கம் அதிகம். சோசியல் மீடியாலையும் அதிகமா எதை விரும்பி பார்க்குறாங்க? ஆம்பளை பிள்ளையில இருந்தால் ஃபுட்பால், ராவ் 12 மணி 1 மணி 2 மணி வரையும் விழிச்சிருந்து ஃபுட்பால், கிரிக்கெட், அது இது விளையாட்டு சம்பந்தமா. பொதுவாக ஆம்பளை பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் எல்லாருமே பொதுவாக சினிமா, திரைப்படம். நான் ரொம்ப கவலையோட சொல்றேன், 12 வருஷம் ஆகுது நான் தாவா ஃபீல்டுக்கு வந்து பயான் பண்ண, மார்க்க பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சு. அதில் அதிகமாக அந்த ஆரம்ப 12 வருஷத்துக்கு நான் ஆரம்பித்த டைம்ல இருந்து இன்னும் வரைக்கும் நான் அதிகமாக பிரச்சாரம் பண்ணின ஒரு விடயம் இருக்கும் என்றால், அல்லாஹ் இஸ்லாம் ஷிர்க்குக்கு ஷிர்க்குக்கு அடுத்தபடியா இறைவன் ஒருத்தன் நாங்கள் தொழணும், அந்த தக்குவாவுக்கு அடுத்தபடியா சினிமாவை பற்றி இந்த திரைப்படங்கள் திரை நாடகங்கள்ல இருந்து எங்களோட சமூகத்தை பாதுகாத்து எடுக்கணும் என்பதற்காக. ஏன் எங்கெல்லாம் இந்த திரைப்படம் இருக்குதோ, எங்கெல்லாம் இந்த சீரியல் மெகா தொடர் நாடகங்கள் இருக்குதோ, அந்த வீடுகள்ல தொழுகை ஒழுங்கா நிலைநாட்டப்படாது. தொழுகை இல்லாத இடத்துல நாங்க எதிர்பார்க்கிற மாற்றம் எப்படி வரும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஸலாத்த, நிச்சயமாக தொழுகை, தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். அல்லாஹ் பிரிச்சு சொல்றான், நல்லா புரிஞ்சுக்கோங்க தாய்மார்களே.
ஃபஹ்ஷா ஒன்று, ஃபஹிஷ் அசிங்கமானது, அருவருக்கத்தக்கது. வல் முன்கர் பாவம். அருவருக்கத்தக்கது எது சொல்லுங்க பாப்போம்? அசிங்கமானது எது சொல்லுங்க பாப்போம்? அதெல்லாம் பாவமா இல்லையா? அசிங்கமானது விபச்சாரம், அது பாவம் தானே. அசிங்கமானது ஒரு பெண் ஒரு அந்நிய மகரம் இல்லாத ஆணோட குலைந்து குலைந்து பேசுறா, அசிங்கம், அது ஹராம் தானே, பாவம் தானே. ஆனாலும் அல்லாஹ் அசிங்கம், மானக்கேடு, அருவருக்கத்தக்கது என்று தனியா பிரிக்கிறான். பாவம் என்பது திரும்பவும் சொல்றான். பாவத்துக்குள்ளேயே இதுவும் வந்துரும். ஆனா இதை தனிச்சு இறைவன் காட்டுறான். தொழுதால், முறையாக தொழுதால், உண்மையாக தொழுதால் அசிங்கத்தின் பக்கம் மனுஷன் போக மாட்டான். 5 நேரமும் அல்லாஹு அக்பர் அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி தொழுகையில ஃபாத்திஹாவை உள்ளத்தால உணர்ந்து ஓதுற எந்த பிள்ளையும் கள்ள காதல் பண்ணாது. இன்னைக்கு இருக்கிற சமூகத்தில் உள்ள பெரிய பிரச்சனை. நான் பல பாடசாலைகளுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு இந்த கோவிட் கொரோனாக்கு போற ஒவ்வொரு பாடசாலையிலையும் தலைப்பு என்ன தருவாங்க? படிப்பது எப்படி, ஞாபக சக்தியை வளர்ப்பது எப்படி, கணிதத்தில் சிறந்த பிள்ளையாக உருவாகுவது எப்படி, அறிவாளியாக மாறுவது எப்படி, இதுதான் தலைப்பு. 2022-23க்கு பிறகு இப்போ இந்த வருடம் வரைக்கும் செய்த ஒவ்வொரு பாடசாலையிலையும் தலைப்பு என்னமோ தந்திருப்பாங்க. பிரின்சிபல் ஏறப்போக்கல சார் சொல்லுவாங்க, நீங்க என்ன சொன்னீங்களோ இல்லையோ தயவு செஞ்சு போதையை பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க, தயவு செஞ்சு இந்த சிகரெட், ஐஸ், இந்த டேப்லெட் இதை பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க. ஏன் படிக்காட்டியும் பரவாயில்ல. இன்றைக்கு பெற்றோர்கள் பல பேர் படிக்காட்டியும் பரவாயில்ல, ரிசல்ட் எடுக்காட்டியும் பரவாயில்ல, பிள்ளைய இந்த சிகரெட்ல இருந்து காப்பாத்தி எடுத்தாலே போதும். இப்படி எத்தனையோ பெற்றோர்கள். இந்த ஐஸ் போதைக்கு அடிமையாக இருக்குது, அதுல இருந்து பாதுகாத்து எடுத்தாலே போதும் என்று எத்தனையோ பெற்றோர்கள். சிந்திச்சு பாருங்க பாப்போம். எங்களோட பிள்ளைகளுக்குள்ள இந்த அருவருக்கத்தக்க ஹராமான பல விடயங்கள், ஆண் பெண் தவறான தொடர்பு, கள்ள காதல் ஆரம்பிச்சு, சரி, போதை, சாராயம், சிகரெட், சாராயம், ஐஸ், ஹெரோயின் என்று அதுக்கு அடிமையாகி இன்றைக்கு ஜெயில் கைதியாக மாத்திரத்தில் பெரிய பங்கு யாருக்கு? யாருக்கு? இன்றைக்கு சிகரெட் குடிக்கக்கூடிய இளைஞர்கள்ல எத்தனை பேர் வாப்பா சிகரெட் குடிச்சவர் இருப்பாங்க? 2 வாப்பா சிகரெட் குடிக்கிறவரா இருக்கும். அந்த வாப்பா மாட்ட பிள்ளைகள் மட்டுமா சிகரெட் குடிக்குது? அந்த வாப்பா மாட்ட பிள்ளைகள் மட்டுமா போதைக்கு அடிமையாக இருக்குது? இல்லை. உண்மையான காரணம் நீங்க வேண்டிய ரிசர்ச் தேடி பாருங்க. இலங்கையில, இந்த நாட்டில் இளைஞர்களுக்கு மத்தியில போதை, சிகரெட், சாராயம், ஐஸ், இந்த முழு பாவனைக்கும் மிகப்பெரிய காரணம் யார்? சினிமா நடிகர்கள். நீங்க இதை உங்களோட வீட்டில் நிப்பாட்டாட்டி உங்களோட புள்ள உங்களைய தாண்டி ஆம்பளை புள்ள இன்னொரு பெண் பிள்ளையோட காதல் தொடர்புலே நிற்கும். நிப்பாட்டாட்டி சரி, பொம்பளை புள்ள இன்னொரு ஆம்பளை புள்ளையோட ஹராமான அருவருக்கத்தக்க தொடர்புகளில் ஈடுபடுவார்கள். நேத்தோட சகோதரர் சொல்றாரு, பயானுக்கு போய்த்து வரும்போது கொழும்புல பீச் ஓரத்தில் ஒரு பகுதியில் அவர் ஒரு 12, 14, 15 வயசுக்குள்ள 2 ஒரு ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள பப்ளிக்கா பீச் ஓரத்தில் தப்பான ஹராமான அசிங்கமான காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இவர் வெளியூரால். இவர் இன்னொரு முஸ்லிமான ஒருத்தரை பார்த்து நல்ல தாடி வச்சிக்கிறாராம், நல்ல சூரத்தா இருக்கிறாராம். அவரை பார்த்து இவர் கூப்பிட்டு சொல்லிக்கிறேன், நான் வெளியூரால், பாருங்க இப்படி நடக்குது, நான் போயிட்டு சொன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ தெரியாது, நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க, பாருங்க இந்த வயசுல பிள்ளைகள் இப்படி நடந்து கொள்ளுது. அவரை போய்த்து அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு எங்க இடம் எத்தனை வயசு எல்லாம் கேட்டுட்டு, இந்த வயசுல நாங்களும் இப்படியெல்லாம் செஞ்சு தான் ஈக்கிறோம், நீங்க எங்கனைக்கு செய்வானா கொஞ்சம் அங்க போய்த்து செய்யுங்கன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், நான் உண்மையா ஆச்சரியம். அடே அவ்வளோ பெரிய மார்க்கவாதி மாதிரி தாடியெல்லாம் வச்சுக்கிறாராம், பார்க்கறதுக்கு நல்ல ஒரு தக்குவாதாரி மாதிரி இருக்கிறாரு நம்பி அவர்கிட்ட போய் சொன்னா என்ன நான் இதுல புரியப்படுத்த வர்றேன் தெரியுமா?
இதே ஒரு 15 வருஷத்துக்கு முதல் இப்படி ஒரு சம்பவம் அப்படி நடந்தா அந்த இடத்துல அந்த பிள்ளைகள் அப்படி செய்யறதுக்கு மனசு வருமா? எப்படி பயம் உண்டு வரும்? இன்றைக்கு சினிமால இதை காண்பிச்சு 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 சும்மா சர்வ சாதாரணமா பஸ்ல ஏற இயலாது. பஸ்ல ஏறினால் எங்கேயாவது ஒரு மூலையில ஒரு ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் ஸ்கூல் யூனிஃபார்த்தோட உட்கார்ந்து கையை பிடிச்சு கொண்டு அசிங்கமான காரியங்கள்ல தோல்ல கையை போட்டுட்டு பஸ்ஸுக்குள்ள பப்ளிக்கா தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க, அசிங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு காலம் 10 வருஷத்துக்கு முதல் இதை பார்த்தா யாரா இருந்தாலும் என்ன பண்றீங்க பஸ்ஸுக்குள்ளன்னு கேட்பாங்க. ஒரு முஸ்லீம் பிள்ளைய கண்டா முஸ்லீம் ஒருத்தர் பார்த்து என்ன செய்றீங்க, யாரும் உங்களோட உமா பாப்பா இப்படி கேட்பாங்க. இன்றைக்கு அது நாங்க இப்ப கேட்டு என்ன செய்ய, அடுத்த கேள்வி அவன் கேட்பான், நீ யாருடா எனக்கு சொல்லு, 12 வயசு பொடியும் விளங்குதா? ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னால், எங்களோட வீட்டில் சினிமா ஒழிக்கப்படாட்டி குர்ஆனை சுமக்கிற எல்லா பிள்ளைகளும் ஏதோ ஒரு குர்ஆன் மதரசாக்கும் போது எங்கேயும் போகாட்டியும் குர்ஆனை எடுத்து சரி ஓதுது தானே குறைஞ்சது. இறைவனுடைய வேதத்தை சுமக்கக்கூடிய குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு பிள்ளையுடைய உள்ளத்திலே எப்படி ஹராமான விபச்சார அசிங்கமான காட்சிகளை பார்ப்பது? இன்றைக்கு திரை உலகத்துல சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க தானே. அல்லாஹ்வுடைய மாளிகைகள்ல நான் எந்த நடிகண்ட பேரையும் சொல்ல மாட்டேன், அசிங்கம் வெறுக்கத்தக்க பெயர்கள். சூப்பர் ஸ்டார்னா எல்லாருக்கும் தெரியும் யாரு சூப்பர் ஸ்டார். நான் ஒரு இன்டர்வியூ உண்டு, அன்றைக்கு ஒரு இதொண்டு வருது சன் டிவியில். இந்த சூப்பர் ஸ்டார் என்ற இந்த நடிகரை ஒரு டைரக்டர், படம் இயக்குனர் ஒருத்தர் ஒரு இன்டர்வியூ பண்றார். அதுல அந்த டைரக்டர் இவர்கிட்ட கேட்கிறார், ஒரு நாளைக்கு யாரு சூப்பர் ஸ்டார் கிட்ட கேட்கப்படுது, ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு சிகரெட் குடிப்பீங்க? அவர் சொல்றாரு, நான் நிறைய குடிச்சேன், இப்ப கம்மி பண்ணிட்டேன். டைரக்டர் சொல்றாரு, கம்மி பண்ணதை அப்படியே விட்டுறேன், அது வேணாம், அப்படியே ஃபுல்லாவே நிப்பாட்டி போடு. இவர் சொல்ற, நான் ட்ரை பண்றேன். யாரு சூப்பர் ஸ்டார்? மாணவர்களுக்கு யாரு சூப்பர் ஸ்டாரோ, இன்றைக்குள்ள இளைஞர்களுக்கு சினிமால யாரு சூப்பர் ஸ்டாரோ அவர் சொல்றாரு, நான் ட்ரை பண்றேன். இவர் சொல்ற, இல்ல நீ மொத்தமா விட்டுறணும். நீ விட்டால், இந்த வார்த்தையை கவனிச்சுக்கோங்க, நீ விட்டால், நீ விட்டுட்டா என்பதற்காக எத்தனையோ பேர் இதை விட்டுருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ குடிச்சதால சிகரெட் குடி மக்கள்ல இந்த நடிகனை பார்த்து சிகரெட்டை, அப்ப பக்கத்துல உள்ள ஒருத்தர் வந்து சொல்றாரு, சிகரெட்டை ஸ்டைலா பிடிக்க காட்டி கொடுத்தவரே இவர் தானே, இவர் ஸ்டைலா பிடிச்சு காட்டினதா. யாரும் போதைக்கு அடிமையாகணும் என்று ஆரம்பிக்கல, சூப்பர் ஸ்டாருடைய ஸ்டைலுக்கு குடிக்க ஆரம்பிச்சதுதான். இன்றைக்கு அது சாராயம், ஐஸ், ஹெரோயின், அது இது மூழ்கி போய்த்திருக்கிறது. சமூகத்திலே நடிகர்களை பார்த்து போதைக்கு அடிமையாகிய இளைஞர்கள் தான் 195% சொல்லலாம். வாப்பாவை பார்த்து, அப்பாவை பார்த்து, மாமாவை பார்த்து, ஊர்ல உள்ள அவனை பார்த்து ஒரு 5 உலகத்திலே உள்ள அதிகமானவர்கள், குறிப்பா நான் சொல்றேன் எங்களோட நாட்டை ஒப்பிட்டு அதிகமா எதை பார்த்து? நடிகர்களை பார்த்து. அவங்க, நான் சொல்லல, டைரக்டர் இயக்குனரே சொல்றார், நீ விட்டால் உன்னை பார்த்து விடக்கூடியவர்கள் உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அண்மையில இன்னொரு வீடியோ நான் பார்க்கிற, தமிழ்நாட்டில் இப்ப இருக்கிற முதலமைச்சர், அவருடைய இதுல அவர் சொல்றாரு, போதை எல்லாம் மலிஞ்சு கிடக்குது, போதையெல்லாம் ஊர்ல மலிஞ்சு கிடக்குது, இது ஆரம்ப இனிஷியல் ஸ்டேஜிலேயே இதை சரிப்படுத்தி இருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. இதுக்கு முன்னாடி உள்ள அரசை குற்றம் சுமத்துறார். சரி, இதுக்கு முன்னாடி உள்ள அரசியல் நான் பேசல, போதையை பத்தி சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி இனிஷியல் ஸ்டேஜிலே சரிப்படுத்தணுமா இருந்தால் எங்க ஆரம்பிச்சது? எது இனிஷியல் ஸ்டேஜ்? உங்களை பார்த்து தானே நிறைய பேர் சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க நடிச்ச படத்துல பார்த்து உங்களுடைய ரசிகர்கள் தானே சிகரெட்டை தொடாத ஒரு சின்ன 10-12 வயசு பொடியன் கூட இவன் பிடிக்கிறான், தளபதி பிடிக்கிறான், சூப்பர் ஸ்டார் பிடிக்கிறான், அதனால நான் பிடிக்கிறேன் என்று பிடித்தவர்கள் தான் உலகத்திலே அதிகம், நம்முடைய சமூகத்திலே அதிகம். இன்றைக்கு இந்த சினிமா நம்முடைய வீடுகளில் இருந்து தூக்கி வீசப்பட்டால் இந்த போதையை ஒழிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஒழுக்கத்துல மிகச்சிறந்த பிள்ளைகளாக உருவாக்கலாம். ஏன்? உம்மா பாப்பாவை எதிர்த்து பேச பழக்கி கொடுக்கிறது யாரு? யாரு?
உம்மா பாப்பாவுடைய பெருமதியை குறைத்து காதலன் காதலுடைய பெருமதியை அதிகரித்து காதலிக்கிறது எப்படி, காதலிச்சு ஊட்ட விட்டு ஓடி போறது எப்படின்னு முழு பாடத்தையும் படிச்சு கொடுக்கிறது எது? சினிமா. ரவுடிசம், அடாவடித்தனம், இதெல்லாம் ஹீரோ மாதிரி காண்பிக்கிறது யாரு? அவன் நடிப்புக்கு நடிச்சுட்டு காசு சம்பாதிச்சுட்டு அவன் பைத்துட்டான். சினிமா என்பது மிகப்பெரிய ஊடகம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சினிமா என்பது ஒரு விஷயத்தை ஒரு மனிதனுடைய மனதிலே பதிய வைப்பதற்கான மிகப்பெரிய ஊடகம். அது ஒரு மீடியா. அதுல முழுக்க முழுக்க தப்பும் அசிங்கமும் அனாச்சாரமும் காட்டப்படும் போது, அதனால நாம் இதை நிப்பாட்டாவிட்டால், நடிக்கிறவன் நடிக்கிறத எங்களால நிப்பாட்ட முடியாது. அவன் நடிச்சுட்டு தான் இருப்பான். பாலா போறது யாரு? அவன் அத்தனை கோடி இத்தனை கோடி அது இதுன்னு சம்பாதிச்சுட்டே போறான். வீணா போறது எங்களோட பிள்ளைகள். நாம் ஒரு பெற்றோர்களாக முடிவெடுத்து இதனுடைய பாரதூரங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அழகான முறையில் இதற்கு மாற்றீடாக மார்க்க அறிஞர்களுடைய உரைகளை கேட்பதற்கும் குர்ஆனுடைய தலை சிறந்த காரிமார்களை பற்றிய விழிப்புணர்வுகளும், இந்த காரி மாதிரி நீங்க வரணும், இந்த ஆலிம் மாதிரி, இந்த தாய் மாதிரி, இந்த ஷேக் மாதிரி, இப்படி இந்த ஹாஃபில் மாதிரி அவங்கள பத்தின ஆசைகளை ஊட்டி அதே துறையில் அவர்களை வளர்க்கணும் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களை, அந்த அடிப்படையில் கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நானும் நீங்களும் பிள்ளைகளை வளர்க்குறோம், நிறைய பிள்ளைகளுக்காக கஷ்டப்படுறோம். நம்முடைய வாழ்க்கையில் நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் திரும்ப கொஞ்சம் வீட்டில் போய் பாயிண்டாக எழுதி பாருங்க, நோட் பண்ணி பாருங்க. அதில் 4 விஷயத்தையாவது நடைமுறையில் நீங்கள் கொண்டு வந்தால் தான் மாற்றம் வரும். 1000 ப்ரோக்ராமில் கலந்து கொண்டதற்காக மாற்றம் வராது. கேட்டதில் 4 விஷயத்தையாவது நேரடியாக நடைமுறைப்படுத்தணும். அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் காலையில் எழும்பினால் ஷைத்தான் இரவு தூங்கும் போது பிடரிலே 3 முடிச்சு போடுறான். அப்படித்தானே? 3 முடிச்சு போடுறான், கட்டு. ஒரு மனுஷன் காலையில் எழும்பி முதலாவது அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் துவா ஓதணும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர். இந்த துவாவை ஓதினால் தான் அந்த முதலாவது முடிச்சு அவிழும். அவர் பெய்த்து உழுவெடுத்தால் அப்பதான் 2வது முடிச்சு அவிழும். அவர் பெய்த்து சுபஹு தொழுகையை நிறைவேற்றினால்தான் 3வது முடிச்சு அவிழும். அப்ப அதோட முடியல. புகாரில 1142 செய்தி. ஹதீஸ் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த 3 முடிச்சும் அவிழ்ந்தால் அந்த நாள் அந்த மனிதன் சந்தோஷமானவராக, புத்துணர்வு உள்ளவராக, ஆக்டிவா, சுறுசுறுப்பா, நல்ல சந்தோஷமா இயங்குவார். இந்த 3 முடிச்சுல ஏதாவது ஒரு முடிச்சு கூட அவிழலான்னு வைங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகாரில் வர செய்தி, அன்றைய நாள் அவருக்கு சோம்பல் நிறைந்த நாளாக இருக்கும். அப்ப பிள்ளைகள் படிக்குது இல்ல, சும்மா தூங்கிட்டு இருக்குது, கேம் விளையாடிட்டு இருக்குது, டிவி பார்த்துட்டு, சோம்பேறிகள் தான் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க சும்மா உட்காந்து. படிக்க வேலை இருந்தும் செய்ய வேலை இருந்தும் அதை விட்டுட்டு ஒருத்தர் போனை பார்த்துட்டு இருக்கிறாரா, டிவியை பார்த்துட்டு இருக்கிறாரா, கேம் விளையாடிட்டு இருக்கிறாரா, சோம்பேறிகள். சோம்பல் தனத்தை உருவாக்குறது ஷைத்தான். எங்களோட இருந்தா எங்க ஆக்டிவ்னஸ் வரப்போகுது? அப்போ புக்குக்கு கொடுக்கறத விட, ஸ்கூலுக்கு கொடுக்கறத விட ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கணும்? எலும்பினொன்னு துவா ஓதிக்கோங்கம்மா. எத்தனை பிள்ளைகள் ஓதுது? எத்தனை உம்மாமா ஞாபகப்படுத்தினீங்க? வேலையா உழுவெடுத்து தஹஜ்ஜத் தொழுங்க, அசான் சொல்லிட்டா சுபஹு தொழுங்க. இதை முதலாவது செஞ்சிட்டு அடுத்தது படிங்க. குர்ஆனை பாடமாக்குற பிள்ளைகள் பாடமாக்குங்க. ஹோம்ஒர்க் இருந்தா செய்யுங்க. ஞாபகம் வர வேண்டிய, ஞாபகம் அதிகமாக இருக்கிற நேரம் அது அதிகாலை நேரம், அந்த நேரத்தில் பயன்படுத்தி செய்யுங்க. அப்போ இந்த பழக்கத்தை தவற விட்டோம் என்றால், குர்ஆன்லையோ ஹதீஸ்லையோ நீங்கள் அடித்து செய்ய வைங்க என்று தொழுகையை தவிர ஒரு இபாதத் 7 மெண்டா காட்டுங்க இன்ஷா அல்லாஹ். ஒரே ஒரு இபாதத் 7 மெண்டா. தப்பு செஞ்சா தண்டனை வேற, சரி? அவதூறு சொன்னா 80 கசையடி, மது அருந்தினா 40 கசையடி, விபச்சாரம் திருமணம் முடிக்காதவர் செய்தா 100 கசையடி. தண்டனை வேற, தப்புக்கு தண்டனை வேற. இபாதத்தை தவற விடுறதால ஹஜ்ஜிக்கு போவாட்டி 100 கசையடியா? அல்லாவும் அடியானும் பார்த்து கொள்வாங்க. நோம்பு பிடிக்காட்டி 50 கசையடி அடிச்சாவது நோம்பு பிடிக்க வைங்கன்னு இஸ்லாம் சொல்லுதா? இல்ல.
அல்லாஹ் அவனும் பார்த்துக்கொள்ளட்டும். அதுக்கான பரிகாரங்கள் இருக்குதே தவிர யாரையும் இழுத்து புட்டிச்சு வச்சு வற்புறுத்தி நோம்பு பிடிக்க வைக்க இயலாது. அட்டிச்சு வற்புறுத்தி கசையடி கொடுத்து ஹஜ்ஜிக்கு அனுப்ப இயலாது. தொழுகையில மட்டும் குர்ஆன் ஓதுறதுக்கும் அட்டிச்சு சில பேர் அதுக்கு அடிக்கிறாங்க. பாடமாக்கல்ல, ஹிஃபுல் பண்ணல, அடுத்த வீட்டில் இருக்கிற புள்ள 2 ஜூஸு பாடம், உனக்கு என்ன இன்னும் 1 ஜூஸ் உண்டு, அதுக்கு அடிக்கிற எத்தனையோ பெற்றோர்கள். ஃபர்ஸ்ட் தொழுகை சரியா இருந்தா அடுத்த எல்லாமே சரியா வரும். அல்லாஹ் சொல்லிட்டானே, தொலாட்டி அடிங்க, 10 வயசாகியும் தொலாட்டி அடிங்க, தொழுகையில கவனத்தை கொண்டு வாங்க. இந்த தொழுகை சீர் பெற்றால் எல்லாமே சீர் பெறும். அதுல கவனமாயிருங்க. அடுத்தது கட்டாயமா இறுதியா சொல்றேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இப்போ இவ்வளோ நான் சொன்ன கொஞ்சம் விஷயம்தான் சொல்லியிருக்கிறேன், ஆனால் நான் நம்புகிறேன் அதை நீங்கள் செயல்முறையில் கொண்டு வந்தால் பெரிய ஒரு மாற்றம் வரும் என்று இன்ஷா அல்லாஹ். சரி, நீங்கள் இவ்வளோ விஷயத்தையும் செஞ்சுட்டு பிள்ளைகளுக்குள்ள பெரிய ஒரு மாற்றம் வரணும் என்று நீங்கள் விரும்பி மாறி பெரிய ஒரு ஆளா புள்ள வருதுன்னு வைங்களேன். டாக்டர் ஆகிட்டார், பெரிய ஒரு லாயர் ஆகிட்டார், அல்லது பெரிய ஒரு என்ஜினியராக ப்ரொஃபஸராக வந்துட்டார். அந்த ப்ரொஃபஸர் குர்ஆன் ஓத தெரியாதவராக இருந்தா, அந்த ப்ரொஃபஸருக்கு தஜ்வீத் தெரியாம இருந்தா, அந்த டாக்டருக்கு சூரா நாஸ் பாடம் இல்லாட்டி, யோசிச்சு பாருங்க பாப்போம். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை டாக்டரையும் விட MBA, BSc, MSc, MPhil, PhD, நீங்க எந்த டிகிரியை காட்டினாலும் அத்தனை டிகிரியையும் விட உலகத்திலே மிகச்சிறந்த ஒன்று இருக்குது. எத்தனையோ புத்தகங்கள் பிள்ளைகள் படிச்சிருக்கும். திருவள்ளுவர் திருக்குறள் படிச்சிருப்பாங்க. சரி, டிக்ஷனரிகள் எத்தனையோ வாசிச்சிருக்கும். எத்தனையோ பாடசாலை புத்தகங்கள், வேற வேற புத்தகங்கள், அது இது எத்தனையோ வாசிச்சிருப்பாங்க. உலகத்தில் உள்ள ஆக பெரிய மிகச்சிறந்த ஒரு புத்தகம் இருக்கும் என்றால் குர்ஆன். இந்த குர்ஆனை எங்களோட பிள்ளைகளுக்கு ஓதுவதற்கும் அதை விளங்கி படிப்பதற்கும் நாம வழி செய்து கொடுக்காவிட்டால், திரும்ப சொல்றேன், ஓதுவதற்கும் அதை விளங்கி படித்து வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதற்கும் வழி செஞ்சு கொடுக்கணும். வெறுமனே குர்ஆன் மதரசாவுக்கு சும்மா அனுப்பினேன், குர்ஆனை ஹிஃபுல் பண்ணுது, தஜ்வீதை படிச்சு ஓதுது, அதோட நிப்பாட்டக்கூடாது. அகீதா, சீரா, ஃபிக்ஹ், ஹதீஸ் இதெல்லாம் படிக்கிறதுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது பெற்றோருடைய கடமை. இதை நீங்க செய்யாவிட்டால் மறுமையில் எல்லா இடத்துல விசாரிக்கப்படுவீங்க. அபக்கஸ் கிளாஸ் அனுப்பாட்டி அதெல்லாம் கேட்க மாட்டான். அனுப்பலாம், ஹலால் தான், உங்கள் விருப்பம். ஆனா ஏன் அபக்கஸ் கிளாஸ் அனுப்பல, ஏன் கம்ப்யூட்டர் கிளாஸ் அனுப்பல, அதெல்லாம் கேட்க போறதில்லை. ஏன் குர்ஆனை ஓதி கொடுக்கவில்லை, ஏன் அகீதாவை சொல்லிக் கொடுக்கவில்லை, இப்ப அல்லாஹ் கேட்பான். அதனால நம்ம மிச்ச முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்க போறோம்? மார்க்கத்தை பிள்ளைகள் படிப்பதற்கு. மார்க்கத்தை படிச்சுட்டாங்களா, முழுக்க முழுக்க என்ன இருக்குது? எச்சி துப்புறதுல இருந்து தாய்மார்களை, செருப்பு போடுறதுல இருந்து அரசாட்சி செய்யும் வரைக்கும் அணு அணுவாக எப்படி இருக்கணும், எப்படி வாழணும் என்று சொல்லித்தந்த தலைவர், நம் உயிரிலும் மேலான தலைவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனையும் ஹதீஸையும் படித்தால் அதில் இல்லாத ஒழுக்கம் என்ன, அதை தாண்டின ஒழுக்கம் என்ன புரிஞ்சுக்கோங்க. அதனால குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து மார்க்க அறிவை பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டோமா, நிச்சயமா புள்ள ஒழுக்கமுள்ள பிள்ளையா இருக்க போகுது. பெருசா படிச்சு முடிஞ்ச போறோம், தாய ஏசி விரட்டுற டாக்டர் தேவையில்லை எங்களுக்கு. வாப்பாவை பார்த்து நீங்க எனக்கு என்ன செஞ்சிட்டீங்கன்னு கேட்கிற லோயர் தேவையில்லை எங்களுக்கு. விளங்குதா? பெற்றோருடைய அருமையை விளங்கி, பொறுமதியை விளங்கி, சாதாரண ஒரு சின்ன வேலை, சாதாரண சம்பளம் எடுக்கிற பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, உம்மா வாப்பாவுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய பிள்ளையாக, 5 நேரமும் கண் முன்னாடி உம்மா முன்னாடி 5 நேரமும் பள்ளிக்கு போகக்கூடிய மகனை, 5 நேரமும் அசான் சொன்ன உடனே உழு எடுத்துட்டு வந்து உம்மா முன்னாடி தொழக்கூடிய மகளை நாம மௌத்தா போகும்போது கண்டுட்டோம் என்றால் அதுதான் பாக்கியம். அதனால அதுக்கு மிச்சம் முக்கியம் கொடுத்தீங்க என்றால் அல்லாஹ் மற்ற எல்லாத்தையும் உங்களுக்கு இலகுபடுத்தி வைப்பார். சரிதானே? ஸோ இன்ஷா அல்லாஹ் குர்ஆனுடைய விடயத்துக்கு மிச்சம் முக்கியத்துவம் கொடுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது ஹைருக்கும், உங்கள் மொத்தமாக ஹைருக்கும், உங்களிலேயே மிகச்சிறந்தவர் யார்? மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. குர்ஆனை படிக்கிறவர் இல்லை, யார் குர்ஆனை தானும் கற்று மற்றவருக்கும் சொல்லிக் கொடுக்கிறாங்களோ
ஏண்ட பிள்ளைய நான் எப்படி உருவாக்கணும்? சும்மா குர்ஆன் ஓத தெரிஞ்ச பிள்ளையா இல்ல, அந்த குர்ஆனை ஓதி விளங்கி படிச்சு அந்த குர்ஆனை 4 பேருக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய பிள்ளையாக மாற்றணும். இங்க உள்ள எந்த லோயரை விட, நாட்டு ஜனாதிபதியை விடவும் உங்கள் பிள்ளைக்கு குர்ஆன் ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாத் அல்லாஹ்வுடைய பார்வையிலே மிகச்சிறந்தவர், மிகச்சிறந்தவர். அதே மாதிரி என்ற பிள்ளையையும் நான் உருவாக்கணும். 4 பேருக்கு குர்ஆனுடைய போதனைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, 4 பேருக்கு ஹதீஸுடைய விளக்கங்களை சொல்லக்கூடிய பிள்ளைகளாக, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை 4 பேருக்கு எத்தி வைக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களோட பிள்ளைகளை உருவாக்கணும் என்று முடிவெடுங்க. நான் கொழும்புல ஒரு வருஷம் போன ரமலான், இந்த 2026 இல்லை 2025 என்று நினைக்கிறேன், ரமலான்ல ஒரு மதரசால, கொழும்புல மிகப்பெரிய ஒரு மதரசா, அங்க அந்த மதரசா ஆசிரியர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி, டீச்சர்ஸுக்கு. அந்த நிகழ்ச்சியில முழுக்க மாணவர்களை எப்படி வழிபடுத்துறது, நெறிப்படுத்துறது, குர்ஆனை ஓதுறதுக்கான மெமரைஸ், குர்ஆனை மனனம் பண்ணுவதற்கான வழிமுறைகள், இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்து நிகழ்ச்சி முடியுது. ஒரு டீச்சர், அந்த குர்ஆன் மதரசா ஒரு முஅல்லிமா வந்தாங்க. வந்து சொன்னாங்க என்கிட்ட, ஷேக் துவா செஞ்சுக்கோங்க, எங்களோட புள்ள கிட்டத்தில் தான் ஒரு 2 கிழமைக்கு முதத்தான் முழு குர்ஆனையும் மனனம் பண்ணி முடிச்சிச்சு அப்படின்ட்டாங்க. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், பெரிய விஷயம். எங்க புள்ள இருக்கிறாங்களா? ஓ, இந்தா இருக்கிறாங்க. புள்ளைய காணல, பார்த்தா இந்தா இருக்குது புள்ள. வல்லாஹி இவ்வளோ சைஸ் தான் அவசரம். நான் கேட்டேன், இவவா பொம்பளை பிள்ளை, இவவா? ஓ, இவ தான் ஒரு போன கிழமையோ 2 கிழமையோ சொன்னாங்க, இப்படி இப்பதான் முடிஞ்சிச்சு. நான் கிட்ட, மகள் எத்தனை வயசு உங்களுக்கு? 8 வயசு, கிரேட் 3. சவுதியில இருந்து உதாரணம் சொல்லல, உலகத்திலேயே ஆக குறைந்த வயதிலே குர்ஆனை முழுமையாக மனனம் பண்ணி முடித்த பிள்ளை, வேர்ல்ட் ரெக்கார்ட், அல்ஜீரியாவை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் ஃபாரா என்று சொல்லக்கூடிய 3.5 வயசு புள்ள. உம்மாட வயிற்றுல கருவுல புள்ள வளர்ற நேரமே தாய் குர்ஆனை ஓதி 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 குர்ஆனை கேட்டு கேட்டு புள்ள கருவுலையே பாடமாக்க தொடங்கி இருக்குது. சரி, புள்ள வெளியே வந்த பிறகு முழுக்க முழுக்க குர்ஆனோட 3.5 வயசுல மொத்த குர்ஆனும் பாடம். இது வெளிநாட்டுல, நான் சொல்றது ஸ்ரீலங்கால, கொழும்புல. சரியா, 8 வயசு. கடந்த ஏப்ரல் மாதம் கொழும்பு BMICHல பல்லாயிரக்கணக்கான பேர் முன்னாடி அந்த பிள்ளைய கூப்பிட்டு நான் அழைச்சிருந்தாங்க அதிதியா. நினைக்கிறேன் ஃபிர்தௌஸ் மலை அவங்களை வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நிகழ்ச்சியில் வல்லாஹி எனக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. அந்த BMICH நிகழ்ச்சியில் போய் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாஃபில் அந்த குழந்தை இடத்துல குர்ஆனுடைய நடு எங்கேயோ ஒரு இடத்துல இப்படி திறந்து ஒரு ஆயத்தை ஓதுறார். சொன்ன உடனே அந்த புள்ள அடுத்த வரிய ஓதுற அந்த அழகு இருக்குது. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். அன்றைக்கு முழுக்க நான் வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் மனைவிட, அதுக்கு முதையும் தான் வளமையாக நான் சொல்கிறது, நான் மௌத்தாயினாலும் என்னுடைய வசியத்தான் நினச்சிக்கோங்க, என்னை 3 பிள்ளைகளையும் நீங்கள் ஹாஃபில்லாவாக மாற்றணும் வைஃபுக்கு சொல்லி வச்சுக்கிறேன். ஆனால் அந்த நாள் முடிஞ்ச பிறகு நான் திரும்ப என்ன ஒரு அழகு தெரியுமா, எவ்வளோ ஒரு சந்தோஷம். முழு குர்ஆனையும் ரப்புடைய வேதத்தை என் புள்ள மொத்தமாக மனனம் பண்ணிட்டு மறுமையில் அந்த பெற்றோருக்காக அந்த புள்ள பேசாதா? அந்த குர்ஆனை ஓதி அந்த பிள்ளைக்காக குர்ஆன் வந்து மேகமாக என்ன செய்யும்? நிழல் கொடுக்கும். போட்டி போட்டு ஷஃபாஅத்து செய்யும். குர்ஆன் ஹைஃபுல் பண்ண வச்சிங்கன்றால் திரும்ப 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 குர்ஆனை புள்ள ஓத போகுது. அப்படி குர்ஆனை ஓதக்கூடிய அந்த ஏண்ட புள்ள ஓதுற அந்த ராகத்தை கேட்டு நான் ரசித்து ஏண்ட கண்ணில் இருந்து கண்ணீர் வரக்கூடிய பாக்கியத்தை ரப்பு தரணும். அதனால திரும்ப திரும்ப அதிகமாக நல்ல காரிமார்களுடைய பேரை சொல்லி சொல்லி பழக்குங்க. பேரை சொல்லி ஷேக் மிஷாரி ராஷித், உலகத்திலே மிகச்சிறந்த காரி. ஷேக் யாசிர் அல் தோஸ்ரி, அவருடைய கிராத்துகள், அந்த ராகங்கள், அவருடைய நான் உம்ரா போய்த்து வந்துட்டு, நாங்கள் போய்த்திருந்த நேரம் ஷேக் யாசிர் அல் தோஸ்ரி இல்லை, அவர் லீவில் போய்த்திருக்கிறார். திரும்ப என் மனம் உம்ராவுக்கு போகணும் என்று சொல்லிட்டே இருக்குது. அதில் ஒரு முக்கியமான காரணம், ஒரு தடவை சரி இவருக்கு பின்னாடி நின்று லைவா ஒரு தொழுகை தேவை. அவ்வளோ ஒரு அழகு, அவ்வளோ ஒரு மயக்கம். குர்ஆன்ல சினிமா நடிகர்களுக்கு இருக்கிற மயக்கம், விளையாட்டு வீரர்களுக்கிட்ட இருக்கிற மயக்கம், என் பிள்ளைக்கு உங்கள் பிள்ளைக்கு குர்ஆன்ல அந்த மயக்கம் வந்துட்டுன்னு சொன்னான். அல்ஹம்துலில்லாஹ், நிம்மதியா மௌத்தாகலாம் தாய்மார்களே. நான் மௌத்தாவினாலும் ஒரு நாளும் என்ற புள்ள குர்ஆனை தாண்டி தப்பு பண்ணாது.
குர்ஆனையும் ஹதீஸையும் தாண்டி என்ற புள்ள ஒரு நாளும் எந்த ஒரு ஹராத்தையும் செய்யாதுன்ற நம்பிக்கையோட நாம மௌத்தாக எழும் என்றால் அப்பதான் நாங்கள் சக்சஸ் ஆன பெற்றோர்கள், வெற்றி பெற்ற பெற்றோர்கள் என்று அர்த்தம். அதனால இன்ஷா அல்லாஹ் துவா செய்வோம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணினவர்களுக்கும் துவா செய்வோம். இதே மாதிரி பிள்ளைகளுடைய வளர்ச்சி சம்பந்தமாக எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் தவறாம கலந்துக்கோங்க. வேற எந்த அது இவர் வர்றாரா அவர் வர்றாரா பிரபல்யமானவர் வர்றாரா அப்படி இல்லை. யார் மார்க்கத்தை படித்தவர்கள் அறிவுள்ளவர்கள் யாரு சொன்னாலும் நல்லதை சொன்னா எந்த விஷயத்திலே அல்லாஹ் மாற்றத்தை வைத்திருக்கிறான்னு தெரியாது. அதனால உங்களுடைய எதிர்காலத்துக்காக பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல ஒன்றே ஒன்றுதான், மறுமை நாளிலே அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே நான் என்னோட உம்மாவை பார்த்து ஓடத்தான் போறேன், உங்களைய பார்த்து உங்களோட புள்ள ஓடத்தான் போகுது. இது இயல்பு. யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று அந்த நாள் கடுமையான நாளாக இருக்கும். குறைந்த பட்சம் தீர்ப்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்ட பின்னாடி சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்புறவர்களை அனுப்பும் போது நான் இன்றைக்கு எப்படி குர்ஆன் மദ്രஸாவுக்கு கையை பிடிச்சி என்ற பிள்ளைய கூட்டிட்டு வர்றேனோ, எப்படி ஒரு பெருநாள் பயணம் போகும்போது ஒரு ட்ரிப் போகும்போது எங்களோட பிள்ளைகளை கையை பிடிச்சி கூட்டிட்டு போறோமோ, அதே மாதிரி அந்த ஜன்னாவிலே நுழையும் போது, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நுழையும் போது என்னுடைய பிள்ளையுடைய கையை பிடிச்சி குடும்பமா அந்த சொர்க்கத்துக்குள்ள நுழையக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் தரணும். அதற்கு இந்த உலகத்திலேயே நாம் மார்க்கத்தையும் குர்ஆனையும் ஹதீஸையும் கொடுத்து பிள்ளைகளை தயார்படுத்தணும். அப்படிப்பட்ட மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகளை நல்ல சாலிஹான பிள்ளைகளாக வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாக வல்லவன் ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். இன்ன ஹாதிஹி தத்கிரா ஃபமன் ஷா அத்தஹத இலா ரப்பிஹி சபீலா வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.